ஸ்தோத்தரிக்கிறோம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே, துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். நம்முடைய தேவனுடைய பெரிதான கிருபையினாலே இந்த வருஷத்தின் இந்த கடைசி ஞாயிற்றுக்கிழமையிலே கர்த்தருடைய கரத்திலே வந்து இந்த விசேஷித்த வருஷத்தின் கடைசி ஆராதனை ஞாயிற்றுக்கிழமை நாளிலே கர்த்தருடைய சமூகத்திலே வரவும் தேவனை துதிக்க, கனப்படுத்த, மகிமைப்படுத்த தேவன் நமக்கு பெரிதான காரியங்களை செய்திருக்கிறார். அப்படிப்பட்ட அந்த மெய்யான தேவனை, பரிசுத்தமுள்ள தேவனை, பரிகாரியாகிய கர்த்தரை, உன்னதமானவரை, உயர்ந்தவரை, பரிசுத்தமுள்ளவரை, நம்மோடு கூட என்னென்றைக்கும் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று அவர் வாக்குத்தத்தம் செய்த அந்த வாக்கு மாறாத தேவனை நாம் நன்றி கலந்த இருதயத்தோடு இந்த நல்ல வேளையிலே தேவ சமூகத்திலே நம்மை தாழ்த்தி கர்த்தருடைய கரத்திலே இந்த விசேஷித்த வருஷத்தின் கடைசி ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையை தேவன் நம்மை இந்த வருஷம் முழுவதும் ஆசீர்வதித்து கொடுத்து நம்மை மட்டும் பலப்படுத்தினதற்காய், இந்த வருஷம் முழுவதும் நன்மையால் நம்மை நிரப்பினதற்காய், நாம் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் செய்த இந்த மகத்துவமான தேவனை, மகிமையான தேவனை நன்றி கலந்த இருதயத்தோடு நாம் ஸ்தோத்தரித்து கனப்படுத்தி நாம் அவரை மகிமைப்படுத்தி நம்முடைய வாய்களை திறந்து நாம் முதலாவது அவருக்கு ஸ்தோத்திர பலி செலுத்தி நாம் செபிக்கலாம். ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்திரம் அப்பா, உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஐயா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய அன்பிற்காய் நன்றி, உம்முடைய இரக்கத்திற்காய் நன்றி, நீர் எங்களை ஜீவனோடு வைத்ததற்காய் நன்றி, எங்களை பலப்படுத்தினக்காய் நன்றி, எங்களை பரிசுத்தப்படுத்தினக்காய் நன்றி. இந்த வருஷம் முழுவதும் எங்களுக்கு எந்த விதமான பலவீனம் அணுகாதபடி ஆண்டவரே உம்முடைய பலத்தினாலும், ஆண்டவரே உம்முடைய வல்லமையினாலும், உம்முடைய அதிசயத்தினாலும், உம்முடைய அன்பினாலும், உம்முடைய இரக்கத்தினாலும், உம்முடைய கிருபையினாலும், உம்முடைய தயவினாலும், உம்முடைய மிகுந்த ஆண்டவரே என்னென்றைக்கு மாறாத அந்த மகத்துவமான அந்த உண்மையுள்ள பரிசுத்த நாமத்தை ஆண்டவரே தொழுது கொள்கிறவர்களுக்கு ஆண்டவரே பாதுகாப்புண்டு, அவர்களுக்கு நன்மை உண்டு, அவர்களுக்கு ஆண்டவரே நீர் எண்ணற்ற காரியங்களை செய்து வைத்திருக்கிறீர் என்று அந்த விசுவாசத்திலே நாங்கள் வளரத்தக்கதாக தேவன் எங்களுக்கு இரக்கம் பாராட்டினக்காய் நன்றி செலுத்துகிறோம். எங்களோடு கூட நீர் இருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை ஆசீர்வதித்தற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நீர் எங்களில் அன்பு கூர்ந்ததற்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த அன்பிற்காய், உம்முடைய இரக்கத்திற்காய், தயவுக்காய் நாங்கள் ஒவ்வொரு நாளும் உம்மை கனப்படுத்த, மகிமைப்படுத்த நீர் எங்களை வழிநடத்தி கொண்டிருப்பதற்காக உம்மை துதிக்கிறோம். இந்த நல்ல வேளையிலும் தொடர்ந்து இந்த ஆசீர்வாதமான இந்த வருஷத்தின் ஞாயிற்றுக்கிழமை, ஆண்டவரே கடைசி ஞாயிற்றுக்கிழமை, இந்த ஆண்டவரே கர்த்தாவே இந்த நல்ல நேரத்தில் உம்முடைய பிரசன்னம் எங்கள் மத்தியில் இருப்பதற்காய் ஸ்தோத்திரம். பரிசுத்த அலங்காரத்தோடு கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள் என்று சொன்னீரப்பா. நாங்கள் பரிசுத்த அலங்காரத்தோடு உம்மை தொழுது கொள்ள தேவ இரக்கம் கொடுத்ததற்காய் நன்றி செலுத்துகிறோம். நீரே மகிமைப்படும். தொடர்ந்து உம்முடைய நாமம் ஒன்று மாத்திரம் மகிமைப்படும். பாடும் பாடல்களிலும் வாசித்து தியானிக்கிற சத்திய வார்த்தையிலும் உடைய நாமம் மகிமைப்படட்டும். எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவனுடைய பரிசுத்த நாமத்திலே ஆமென். கர்த்தர் தாமே மகிமைப்படுவாராக. தேவநாம மகிமைக்காக நாம் ஒரு சில பாடல்களை பாடி நாம் செய்திக்குள்ளாய் கடந்து செல்லலாம். பாட்டு புத்தகத்திலே நன்றியால் துதிப்பாடு, நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. இந்த வருஷம் முழுவதும் அவர் நம்மை பாதுகாத்ததற்காய் நன்றி கலந்து நாம் அவரை துதிக்க, அவரை பாட, அவர் வார்த்தையானவர், அவர் வல்லவர், அவர் நல்லவர், அவர் போதுமானவராய், அவர் உண்மையுள்ளவருமாய் இருக்கிறார். செங்கடல் நம்மை சூழ்ந்து கொண்டாலும், எதிரிகள் நம்மை சுற்றி நெருக்கினாலும், தேவன் நமக்கு முன் சென்று எல்லா கலக்கத்திலும், பயத்திலும், நடுக்கத்திலும் இருக்கிற பிள்ளைகள் துதிக்கும் பொழுது அந்த துதியானதுவைகள் எல்லாவற்றையும் இடித்துவிடும் என்று ஒரு அருமையான பாடல். கோலியாத்தே நமக்கு எதிர்த்து நின்றால் இயேசு கிறிஸ்து என்கிற அந்த நாமம் நமக்கு உண்டு. அதுபோல இந்த பூமியிலே துன்மார்க்கமான காரியங்களை செய்யாதபடி, துன்மார்க்க ஜீவியம் கொள்ளாதபடி, தேவனுக்கு பயந்தவர்களாய் வாழ நாம் ஒவ்வொரு நாளும் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்து தேவனை பாடவும், துதிக்கவும், போற்றவும், நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரம் எல்லாம் கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிற பொழுது
நம்முடைய உள்ளம் இருதயம் அவரை துதிக்கும் பொழுது, ஸ்தோத்தரிக்கும் பொழுது தேவனுடைய பலன் ஒவ்வொரு நாளும் கிடைக்கும் என்கிற இந்த ஒரு அற்புதமான பாடலை நாம் பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். நன்றேயால் துதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நன்றேயால் துதி பாடு என்றும் பாடு. நல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். வல்லவர் நல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு உந்தன் முன்னே செல்கிறார். எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு உந்தன் முன்னே செல்கிறார். கலங்கிடாதே திகைத்திடாதே, துதியினால் இடிந்து வீழும். கலங்கிடாதே திகைத்திடாதே, துதியினால் இடிந்து வீழும். நன்றியால் துதி பாடு என்றும் பாடு. செங்கடல் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் சிலுவையின் நிழலுண்டு. செங்கடல் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் சிலுவையின் நிழலுண்டு. பாடிடுவோம் துதித்திடுவோம், பாதைகள் கிடைத்து விடும். பாடிடுவோம் துதித்திடுவோம், பாதை கிடைத்து விடும். நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை நாமா என்றும் பாடு. கோலியாத் நம்மை எதிர்த்து வந்தாலும் கொஞ்சமும் பயம் வேண்டாம். கோலியாத் நம்மை எதிர்த்து வந்தாலும் கொஞ்சமும் பயம் வேண்டாம். இயேசு என்னும் நாமமுண்டு, இன்றே ஜெயித்திடுவோம். இயேசு என்னும் நாமமுண்டு, இன்றே ஜெயித்திடுவோம். நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை நாமா என்றும் பாடு. துன்மார்க்க ஏதுவான வெறி கொள்ளாமல் தெய்வ பயத்தோடே என்றுமே. துன்மார்க்க ஏதுவான வெறி கொள்ளாமல் தெய்வ பயத்தோடே என்றுமே. ஆவியினா என்றும் நிறைந்தே சங்கே கீர்த்தனம் பாடு.
ஆவியினால் நிறைந்து என்றும் சங்கே கீர்த்தனம் பாடு, நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை நாவா என்னும் பாடு. சரீரம் ஆத்துமா ஆவியினாலும் சோர்ந்து போகும் வேளையில் எல்லாம், சரீரம் ஆவியில் எல்லாம் சோர்ந்து போகும் வேளையில் எல்லாம், துதி சத்தத்தால் உள்ளம் நிறைந்தார் தூயர் மேலன் கிடைக்கும். துதி சத்தத்தால் உள்ளம் நிறைந்தார் தூயர் மேலன் கிடைக்கும். நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. வல்லவர் நல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். வல்லவர் நல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை நாவா என்றும் பாடு. நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை நாவா என்றும் பாடு. 333வது பாடல். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மைகள் செய்த இயேசுவுக்கே என்கிற பாடல். 333வது பாடல். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே. நன்றி 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 சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன். நன்றி 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 சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே. எத்தனையோ நன்மைகள் என் வாழ்வில் செய்தார், ஏராளமாய் நன்றி சொல்வேன். எத்தனையோ நன்மைகளை என் செய்தாரே, ஏராளமாய் நன்றி சொல்வேன். அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பேன், ஆண்டவரை போற்றுவேன். அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பேன், ஆண்டவரை போற்றுவேன். நன்றி சொல்லாமல் இருக்க முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே. நன்றி 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 சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன்.
நன்றி 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 போற்றுவேன். மரண பள்ளத்தால் பாதுகாத்தீரையா, மரண பள்ளத்தால் நான் நடக்கும் போதில் பாதுகாத்தீரையா, மீண்டும் ஜீவன் கொடுத்து நீர் என்னை வாழ வைத்தீரையா, மீண்டும் ஜீவனை கொடுத்து நீர் என்னை வாழ வைத்தீரையா. நன்றி சொல்லாமல் இருக்க முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே. நன்றி சொல்லாமல் இருக்க முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே. தேவன் அருளிய சொல்லி முடிய ஈவுகளுக்கு ஸ்தோத்திரம், தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுகளுக்காய் ஸ்தோத்திரம், அளவில்லாவரின் கிருபைக்காய் ஆயுள் முழுதும் ஸ்தோத்திரம், அளவில்லாவரின் கிருபைக்காய் ஆயுள் முழுதும் ஸ்தோத்திரம். நன்றி சொல்ல பல நன்மை செய்த இயேசுவுக்கே. நன்றி சொல்ல இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே. நன்றி 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 என் சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன். நன்றி 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 என் சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன். அல்லேலூயா. ஆமென். தேவன் நமக்கு எத்தனையோ நன்மைகளை செய்திருக்கிறார். அவர் எத்தனையோ நேரத்திலே நாம் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் நமக்கு செய்த அந்த வல்லவரை, இந்த நன்மை செய்தவரை, ஒவ்வொரு நாளும் நம்மை எல்லா அழிவிலிருந்தும், மரணத்திலிருந்தும், பலவீனத்திலிருந்தும், இந்த பூமியிலே மற்றவர்கள் நம்மை குறித்து பொல்லாப்பு பேசும் பொழுது, மற்றவர்கள் நமக்கு எதிர்த்து நிற்கும் பொழுது, தேவன் நம்மோடு கூட இருந்து நம்மை பாதுகாத்து, அவர் அருளின அந்த சொல்லி முடியாத ஈவுகளுக்காய், அந்த அளவில்லாத கிருபைகளுக்காய் நன்றி சொல்லி இந்த நேரத்திலே ஜோசப் இந்த காரியத்திற்காக ஜெபிக்கலாம். நன்றி ஐயா, நன்றி அப்பா, நன்றி ராஜா, நன்றி. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. ஆமென் ஆமென் ஐயா, ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. ஆமென் ஆமென். நன்றி ஐயா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமென். நன்றி ஐயா, நன்றி ராஜா. ஆமென் ஆமென். ஸ்தோத்திரிக்கிறோம் 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 அப்பா. நன்றி ஐயா, நன்றி ஐயா. ஆமென் இயேசுவே ராஜா, உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி, நன்றி அப்பா.
நன்றி அப்பா. நன்றி ஆண்டவரே. ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி அப்பா, நன்றி ஐயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமென். ஆமென் இயேசுவே. நன்றி அப்பா, நன்றி ராஜா. ஆமென் தகப்பனே. கிருபையாயிரும், கிருபையாயிரும் ஐயா. ஸ்தோத்திரம். ஆமென் இயேசுவே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. ஆமென் தகப்பனே. கிருபையாயிரும், கிருபையா. ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆமென் இயேசுவே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமென், ஆமென். நன்றி ஐயா, நன்றி அப்பா. ஆமென், ஆமென். ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆமென், ஆமென் ராஜா. ஆமென். தேவன் நம் ஜெபத்தை கேட்டதற்காய் ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. எங்கள் ஒவ்வொருவரையும் இந்த வருஷம் முழுவதும் நன்மையானவைகளை செய்தீர், அற்புதமாய் செய்தீர், அதிசயமாய் செய்தீர். ஆண்டவரே உமக்கு நன்றி. உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் அப்பா. மகள் மகள் மெர்சி தேவனுக்கு நன்றி சொல்லி ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம். ஆமென் இயேசுவே. ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் அப்பா. ஆமென், ஆமென் இயேசுவே. நன்றி ஐயா. ஆமென் இயேசுவே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. ஆமென், ஆமென். தேவன் நம் ஜெபத்தை கேட்டதற்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம். இயேசுவே, சிறு பிள்ளைகளை என்னிடத்தில் வரை தடப்பினாதிருங்கள், பரலோக ராஜ்யம் அப்படிப்பட்டது என்று சொன்னீரப்பா. சிறு பிள்ளைகளை நீர் எவ்வளவாய் நேசிக்கிறீரப்பா. நாங்களும் சிறு வயது முதல் ஆண்டவரே நீர் எங்களை பிரித்தெடுத்து தாயின் கர்ப்பத்திலிருந்து எங்களை பிரித்தெடுத்த தேவன், மகத்துவங்களை மகிமைகளை செய்த தேவனப்பா. நீரே மகிமைப்படும். ஆமென். சகோதரி லில்லி ஜெபிக்கலாம். நன்றி அப்பா, நன்றி ராஜா. ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. ஆமென். நன்றி ஐயா. ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஐயா. ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. ஆமென். நன்றி அப்பா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. ஆமாண்டவரே. நன்றி அப்பா.
அதிசயத்தின் தேவன் கர்த்தாவே ராஜா, நீரே சகல ஜீவராசியும் உண்டாக்கின தேவன் நீங்க ஆண்டவரே சப்பா. தேவன் ஆண்டவரே சப்பா, நேற்று மின்றும் என்றும் மாறாத தேவாதி தேவன் நீங்க ஆண்டவரே சப்பா கர்த்தாவே. ஆண்டவரே சப்பா கர்த்தாவே, இந்த நாசமோச உலகத்துல கூட ஆண்டவரே சப்பா கர்த்தாவே, ஆண்டவரே கர்த்தாவே சப்பா கண்ணின் கனிமணி போல ஆண்டவரே நன்றி ராஜா. ஆமென் ஆமென். நன்றி ஆண்டவரே சப்பா கர்த்தாவே. உங்களுக்குள்ள வளர கிருபை செய்வீராக ஆண்டவரே சப்பா. பெரியோர் வரைக்கும் ஆண்டவரே உமது நாமத்துக்கு கர்த்தாவே கர்த்தாவே நடக்க நீர் கிருபை செய்வீராக. பலத்தை தருகிற தேவன் நீங்க வெளிச்சத்தின் பிள்ளைகள் ஆண்டவரே வேதமே வெளிச்சு கொண்டு சொல்லியிருக்கிறீங்க ஆண்டவரே சப்பா. அந்த வெளிச்சத்தில் நடக்க ஆண்டவரே சப்பா சொல்லியிருக்கிறீங்க ஆண்டவரே சப்பா. சொல்வார்த்தை ஆண்டவரே உமது பாதையில நடக்க சிறியோர் முதல் பெரியோர் வரைக்கும் நடக்க ஆண்டவரே சப்பா. உமக்கு சோத்திரம் ஐயா, சோத்திரம் சோத்திரம் தகப்பனே. ஒரு வருஷம் ஆண்டவரே சப்பா 12 மாசம் ஆண்டவரே சப்பா கண்ணின் கனிமணி போல ஆண்டவரே நன்றி ராஜா. உமக்கு கொடான கொடி நன்றி ஆண்டவரே சப்பா. செய்ததற்காக உமக்கு கொடான கொடி நன்றி ஆண்டவரே சப்பா. கத்தரை கொடுத்துருங்க ஆண்டவரே சப்பா. நீரே ரட்சகரும் மீட்பருமா கர்த்தரா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் ஜீவனோடு. ஆமென். தேவன் மட்டுமாய் நம்ம அவருடைய ஜெபத்தை கேட்டதற்காக நன்றி சொல்லுவோம். ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரம் அப்பா. எங்களை ஜெபத்தை கேட்டு எங்களை பலப்படுத்துறதுக்காய் நன்றி. உங்களுடைய அன்பை இரக்கத்தை கொடுத்ததற்காய் நன்றி. நல்ல பாடல்களை பாட உற்சாகத்தை கொடுத்ததற்காய் நன்றி. இந்த வருஷம் முழுவதும் கர்த்தர் எங்களோடு கூட எந்த விதமான தடை இல்லாதபடி, எந்த விதமான ஆண்டவரே கர்த்தாவே இயேசுவே எங்களை பிசாசானவன் வஞ்சிக்காதபடி, ஆண்டவரே எங்களை பலவீனப்படுத்துகிற எல்லா கட்டுக்களில் இருந்து நீர் எங்களுக்கு பலத்தை கொடு. எங்கள் ஒவ்வொருவருக்கும் சுகத்தை கொடுத்தீர், அன்பை கொடுத்தீர், இரக்கத்தை கொடுத்தீர். நீர் ஆண்டவரே மாறாத தேவன் என்பதை நீர் ஒவ்வொரு நாளும் எங்களோடு கூட இருந்து வழி நடத்தி கொண்டு வருகிறீர் அப்பா. அதற்காக நன்றி செலுத்துகிறோம். நீரை மகிமைப்படும் நாம மகிமைப்பட இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஆமென். நாம் ஒரு பாடல்களை பாடி நம் கர்த்தரை மகிமைப்படுத்தி தொடர்ந்து நாம் வேதம் வாசிக்கலாம். பாட்டு புத்தகத்திலே 443 பாட்டு புத்தகத்திலே 443வது பாடல். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய் என்கிற பாடல். 443. ஸ்தோத்திரம். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். முழு உள்ளத்தோ ஆராதிப்பேன், முழு பெலத்தோ அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். எபினேசரே எபினேசரே, இதுவரையில் உதவி நீரே.
எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவி நீரே உம்மை முழு உள்ளத்தோ ஆராதிப்பேன் முழு பலத்தோ அன்பு கூறுவே ஆராதனை 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 அன்பு கூறுவே இன்னும் அதிகமா ஆராதிப்பே இன்னும் ஆர்வமா எல்ரோயி எல்ரோயி என்னை கண்டீரே நன்றி ஐயா எல்ரோயி எல்ரோயி என்னை கண்டீரே நன்றி ஐயா உம்மை முழு உள்ளத்தோ ஆராதிப்பேன் முழு வேலத்தோ அன்பு கூறுவே ஆராதனை 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 யெகோவா ரஃபா யெகோவா ரஃபா சுகம் தந்தீரே நன்றி ஐயா யெகோவா ரஃபா யெகோவா ரஃபா சுகம் தந்தீரே நன்றி ஐயா உம்மை முழு உள்ளத்தோ ஆராதிப்பே முழு பலத்தோ அன்பு கூறுவே ஆராதனை 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 அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய். அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் தாமே மகிமைப்படுவாராக. நாம் எழுந்து நின்று தேவநாம மகிமைக்காக வேத புத்தகத்திலே ஒரு சில பகுதிகளை படித்து நாம் இந்த வாரத்தின் வருஷத்தின் கடைசி செய்தியை தேவ சமூகத்திலே தியானிக்கவும் அதிலே சொல்லப்பட்டிருக்கிற மகிமையான காரியங்களை மகத்துவமான காரியங்களை அறிந்து கொள்ள தேவ கிருபை செய்வாராக. எபேசியருக்கு எழுதின புதிய ஏற்பாட்டிலே எபேசியர் 1 அதிகாரம் எபேசியர் 1 அதிகாரம் 4 வசனம் முதல் 13 வரை நாம் வாசித்து தொடர்ந்து இந்த அதிகாரத்தில் அநேக காரியங்களை நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். ஆகவே எபேசியர் 1 அதிகாரம் 4 வசனம் முதல் தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலகத் தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடி பிரியமானவருக்குள் தாம் நமக்கு தந்தருளின தம்முடைய கிருபையின் மகிமையான புகழ்ச்சிக்காக தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு புத்திர சுவிகாரராகும்படி முன்குறித்திருக்கிறார். அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படி இவருடைய இரத்தத்தினாலே பாவம் மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. அந்த கிருபையை
அவர் சகல ஞானத்தோடும் புத்தியோடும் எங்களிடத்தில் பெருக பண்ணினார். காலங்கள் நிறைவேறும் போது விளங்கும் நியமத்தின்படி பரலோகத்தில் இருக்கிறவைகளும் பூலோகத்தில் இருக்கிறவளுமாகிய சகலமும் கிறிஸ்துவுக்குள்ளே கூட்டப்பட வேண்டும் என்று தமக்குள்ளே தீர்மானித்திருந்த தம்முடைய தயவுள்ள சித்தத்தின் இரகசியத்தை எங்களுக்கு அறிவித்தார். மேலும் கிறிஸ்துவின் மேல் முன்னே நம்பிக்கையாயிருந்த நாங்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாய் இருக்கும்படி தமது சித்தத்தின் ஆலோசனைக்கு தக்கதாக எல்லாவற்றையும் நடப்பிக்கிற அவருடைய தீர்மானத்தின்படியே நாங்கள் முன்குறிக்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள் அவருடைய சுதந்திரராகும்படி தெரிந்து கொள்ளப்பட்டோம். நீங்களும் உங்கள் இரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்தாவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டிருக்கிறீர்கள் என்பதே ஆமாம். வாசித்த வார்த்தைகளை நன்றி சொல்லி நாம் ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, அப்பா, அந்த அருமையான நேரத்திலே இயேசுவே, நீர் ஒரு தீர்மானத்தை இந்த உலகம் என்பது உண்டாவதற்கு முன்பாகவே நீர் அதை உமக்குள்ளாய் தீர்மானித்தீரப்பா. அந்த தீர்மானம், அந்த திட்டம் நிறைவேற நீர் என்ன செய்தீர், என்ன செய்து கொண்டிருக்கிறீர், இனி என்ன செய்ய போகிறீர் என்று எங்களுக்கு உம்முடைய வார்த்தையிலே சொல்லி இருக்கிறீரப்பா. அந்த மகிமையான, அந்த மகத்துவமான அந்த 3 காரியங்களை நாங்கள் புரிந்து கொண்டாலே இந்த பூமியிலே எப்படி எங்களுடைய ஆவி, ஆத்துமா, சரீரம் இந்த 3ம் இந்த ஒரே சரீரத்திற்கு உள்ளது. இந்த 3ம் அது சரியாய் இயங்கினாலே அது ஒரு மனிதன் என்று அடையாளமாகிறதாப்பா. அதே போல உம்முடைய திட்டங்களும் அது காலங்கள் தோறும் அது சரியாய் இயங்கி அது சரியாய் நிறைவேறிக் கொண்டு அது உம்முடைய தீர்மானத்தை அது மிக திட்டமாய் மிக தெளிவாய் அது செய்து கொண்டிருக்கிறதப்பா. அப்படிப்பட்ட அந்த திட்டத்தை, அந்த செய்கைகளை, அதனுடைய மகத்துவங்களை, அதனுடைய மகிமையான காரியங்களை நாங்கள் இந்த நேரத்திலே வாசித்து தியானிக்க போகிற வார்த்தையின் மூலமாய் கர்த்தர் எங்களோடு கூட பேசி அதை உணர்ந்து கொள்ள, அதை அறிந்து கொள்ள அந்த ஞானத்தையும் அதனுடைய வல்லமை, அதனுடைய அன்பு, அதனுடைய இரக்கம், அந்த கிருபை அது யாருக்கோ அல்ல, அது எனக்காய் சொல்லப்பட்டது என்று நாங்கள் ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ள கிருபையைத்தார். அது எங்களுக்காகவே என் தேவன் செய்து வைத்திருக்கிறார் என்று நாங்கள் புரிந்து கொள்ள ஆண்டவர் தாமே எங்கள் மேல் இரக்கம் பாராட்டு. அது ஒரு மகிமையானது, அது ஒரு ஐஸ்வர்யமானது, அது ஒரு ஆசீர்வாதமானது, அது அற்புதமானது. இந்த பூமியில எத்தனையோ கோடி ஜனங்களுக்கு அதை நீர் கொடுக்க நீர் விரும்புனீரப்பா. ஆனால் அதனுடைய அர்த்தத்தை புரிந்து கொண்ட ஆண்டவரே, சொற்ப ஜனங்களாக நாங்களும் அந்த கூட்டத்திலே இருக்கிறோம் என்று எங்களை நாங்களே இந்த நேரத்திலே இந்த வார்த்தையோடு பொருத்தி பார்த்து நாங்கள் எப்படியாய் ஜீவித்துக் கொண்டிருந்தோம், எப்படி இருக்கிறோம், இனி எப்படி இருக்க போகிறோம் என்று அறிந்து கொள்ள கிருபையைத்தார். பேசி ரெடியான மறைத்து மூடி பேசும் உடைய நாம் ஒன்று மாத்திரம் மகிமைப்படட்டும். எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்த நாமத்திலே ஆம். நீங்கள் உட்காரலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நல் நாமத்திலே உங்களுக்கு மீண்டும் வாழ்த்துக்கள் சொல்லுகிறேன். வருஷத்தின் இந்த கடைசி ஆராதனையானது, இந்த கடைசி ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையானது ஒரு ஆசீர்வாதமான அற்புதமான ஒரு நாள். ஆமென். ஏனென்றால் இந்த வருஷத்தை தேவன் நமக்கு எவ்வளவு அற்புதமாய் செய்திருக்கிறார் பாருங்க. இந்த வருஷம் தொடங்குறப்போ நமக்கு தெரியாது நம்முடைய இந்த வருஷத்துல என்ன காரியம் நடக்கும். நம்ம எத்தனையோ கற்பனையோட எத்தனையோ இது நடக்க வேண்டும், அது நடக்க வேண்டும், இப்படி ஆக வேண்டும், அப்படி ஆக வேண்டும் என்று நினைப்போம். அது நமக்கு அது பெருசா தெரியலாம். அல்லது அது இல்லை என்றால் நம்மளால இந்த பூமியில ஜீவிக்க முடியாது. அல்லது இந்த மாதிரியான காரியங்கள் நடந்தால் நம்ம இங்க எப்படி ஒரு பெரிய போராட்டமா இருக்குமே என்று நினைக்கலாம். ஆனால் தேவனுடைய திட்டம், தேவனுடைய தீர்மானம், தேவனுடைய யோசனைகள், தேவனுடைய வழிகள் எல்லாமே அது முற்றிலுமாய் மாறுபட்டதாக இருக்கிறது. ஆமென்.
அப்போ நம்ம தேவனுடைய அந்த திட்டம் என்ன, தேவனுடைய தீர்மானம் என்ன, தேவன் எதை செய்து கொண்டிருக்கிறார் என்று நாம் அறிந்து கொண்டு அந்த திட்டத்தையும் அந்த செயல்களையும் அந்த காரியங்கள் நம்முடைய ஜீவியத்திலும் நடைபெற வேண்டும். நமக்கு ஒவ்வொருவருக்கும் அது சொல்லப்பட்டது, அதிலே நான் எவ்விதமாய் இருக்கிறேன் என்று நம்மை பொருத்தி பார்த்து நம்ம ஒவ்வொருவருடைய ஜீவியத்தை அப்படி அது நடந்து கொண்டிருக்கிறதா என்று நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும். அதுவே ஒரு தெரிந்து கொள்ளப்பட்ட, அழைக்கப்பட்ட அல்லது இங்கே சொல்லப்பட்ட அந்த புத்திர சுவிகாரம் ஆகிறோம் என்று முன்குறித்திருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது எப்படி என்று நம்ம இன்னைக்கு இன்னும் மிக ஆழமாக நம்ம பார்க்கலாம். ஏன்னா இதை அநேக நாட்களை நம்ம தியானிச்சிருக்கிறோம். பாருங்க, தேவன் நம்ம கடந்த நாட்களிலே கடந்த வாரம் நம்ம ஒரு மிக முக்கியமான ஒரு காரியத்தை பார்த்தோம். அது நம்ம தேவன் மேலே விசுவாசம் வைக்கிறோம் அல்லது சபையிலே சேருகிறோம். சபைக்கு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் வருகிறோம், தினசரி ஜெபிக்கிறோம், வேதம் வாசிக்கிறோம் அல்லது உண்மையாக இருக்கிறோம். இப்படி எல்லாமே காரியங்கள் நடந்தாலும் அங்க மிக முக்கியமான ஒரு காரியம் அந்த ஜனங்களிடத்தில் அன்றைக்கு இல்லாமல் இருந்தது. இஸ்ரவேல் ஜனங்களிடத்துல என்னது? அவர்கள் கையில் என்ன இல்லை? ஆயுதங்கள் இல்லை. ஆமென். வெப்பன்ஸ் இல்ல. அவங்க பாலும் தேனும் ஓடுகிற அந்த கானான் தேசத்திலே வந்து அந்த தேசம் இஸ்ரவேல் தேசமாக மாறியது. அங்கே ஜனங்கள் மிக சந்தோஷத்தோடு இருந்தார்கள். அங்கே அவர்களுக்கு தீர்க்கதரிசிகளும் நியாயாதிபதிகளும் இருந்தார்கள். ஆனால் அவர்கள் எங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும் என்று கேட்ட பொழுது அந்த ராஜா கூட என்ன செய்யல? எதிரி நாட்டுக்காரன் சண்டைக்கு வருவான், அவனு வர்றப்போ நம்ம என்ன செய்ய வேண்டியதா இருக்கு? எதிர்த்து நிற்க நமக்கு ஒரு வலுவான ஒரு ஆயுதம் படை இருக்க வேண்டும், படை வீரர்கள் இருக்க வேண்டும். அந்த படை வீரர்களுக்கு என்னென்ன ஆயுதங்கள் வேண்டும் என்று கூட யோசிக்கவில்லை. அதுதான் இன்றைக்கு அநேக இடங்களிலே நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் அந்த நம்ம என்ன நினைச்சுக்கிறோம்? ஏசப்பா எல்லா நேரத்திலையும் நம்ம கூட இருக்கிறாரு, எல்லா வேலையிலும் எனக்கு எந்த பிரச்சனையும் வராது, எனக்கு எதுவுமே நடக்காது என்று. அது உண்மைதான். ஆனாலும் வேதம் நமக்கு சொல்லுது, நீங்கள் என்ன செய்து கொள்ள வேண்டுமாமா? அந்த ஆயுதத்தை உடையவர்களாக இருக்க வேண்டும். இப்ப நம்ம கையில வந்து அப்போ ஈட்டி, கம்பு, இன்னைக்கு அநேகர் அதைத்தான் வச்சிருக்கிறாங்க. நீங்க சிங்குன்னு தெரியும். இப்ப நேற்று கூட இறந்தார் மன்மோகன் சிங். அந்த மன்மோகன் சிங்குடைய அந்த சிங்கு அந்த அந்த ஜனங்கள் அந்த எப்படி நம்ம இந்துக்கள், கிறிஸ்தவர்கள், முஸ்லீமுங்க அப்படின்னு சொல்ற மாதிரி அந்த சிங் என்பது அது ஒரு குரூப் பீப்புள். அவங்க கையில பார்த்தீங்கன்னா கத்தி வச்சிருப்பாங்க. அந்த போர் வீரர்களுக்கு இருக்கிற கத்தி அவங்க கையில் இருக்கும். அதே போல நீங்க நிறைய பேரை சொல்லலாம். போலீஸ்காரனால என்ன செஞ்சுட்டு இருப்பாங்க. இந்த காலத்துல எல்லாம் தடி கம்மியா இருக்கு. இன்னைக்கெல்லாம் நிறைய போலீஸ்காரங்க கையில தடி எடுக்கிறது இல்லை. என்னன்னா இந்த ஆயுதப்படைக்காரங்க மட்டும்தான் கையில தடியோட வருவாங்க. மற்றவங்க எல்லாம் தடியோட போறது இல்லை. ஏன்னா தடியோட போனா எல்லாரும் பயந்துக்கிறாங்கன்னு சொல்லி இப்ப நிறைய போலீஸ்காரங்க தடியோட போறது இல்லை. அதை அப்படியே குறைச்சிட்டு வர்றாங்க. ஆனா பழைய காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லா போலீஸ்காரர் கையில என்ன இருக்கு? தடி கையில வச்சிருப்பாங்க. ஏன்னா எங்க என்ன நடக்குன்னு தெரியாது. இப்ப இன்னைக்கு அதனாலதான் நிறைய போலீஸ்காரங்கள நடு ரோட்லயே வச்சு எல்லாரும் அடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. எல்லாரும் ஒரு விதமா கேலியும் கிண்டலும் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா அது அவங்களுக்குள்ள அந்த பலவீனமா போயிருது. அது உலகத்துல நடக்கிற காரியங்கள். அதே போல ஒரு போர் வீரன் என்றால் ஒரு ஆர்மி பீப்புள்னா அவங்க கையில என்ன இருக்கும்? என்ன இருக்கும் அவங்க கையில? துப்பாக்கி இருக்கும். ஆயுதப்படை வீரர்கள் எல்லாருடைய கையிலையும் துப்பாக்கி இருக்கும்.
இப்படி நீங்க ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லயும் ஒவ்வொன்று ஒரு அடையாளமா கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல தேவனுடைய பிள்ளைகளாகி நமக்கு அந்த சர்வாயுத வர்க்கம் தேவை என்று சொல்லி இருக்கிறார். அது என்ன ஆயுதம்னு நம்ம கடந்த வாரம் பார்த்தோம். ஏன்னா அந்த ஆயுதம் இல்லாததுனால அது இருக்கக்கூடாதுன்னு அந்த பெலிஸ்தியன் திட்டம் போடுறான் பாருங்க. அதுதான் மிகப்பெரிய சதி திட்டம். அப்ப இன்றைக்கு நமக்கும் நீங்க தேவனுடைய அந்த சர்வாயுத வர்க்கத்தை வைத்துக் கொள்ளக்கூடாது என்று பிசாசு திட்டம் தீட்டிக் கொண்டுதான் இருக்கிறான். அதனாலதான் நீங்க உண்மையா இருக்கக்கூடாதுன்னு சொல்லி எப்படியாகிலும் உங்களை என்ன செய்ய வைப்பான்? ஏதோ ஒரு இடத்துல பொய்ய பேச வச்சு, ஏன்னா அவனுக்கு ஏன் அதை அப்படி செய்ய வைக்கிறான் என்றால், கவனமா கேளுங்க. இன்னைக்கு நிறைய பேர் நினைக்கிறாங்க, சரி அப்படி தெரியாம தானே செஞ்சுட்டோம், தெரியாம தானே பேசிட்டோம், தெரியாம ஒரு தப்பு நடந்துருச்சேன்னா, நீங்க இந்த காரியத்தை ஞாபகம் வச்சுக்குங்க. எப்பவுமே ஒரு காரியத்தை ஞாபகம் வச்சுட்டீங்கன்னா, அது கூட நம்ம இணைச்சு பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். மோசே மரித்து விட்டார். மோசே மரிச்ச பிறகு அந்த சரீரத்தை தேவதூதர்கள் தேவன் எடுத்து அடக்கம் பண்ணிடுறாரு. அந்த சரீரத்தை சாத்தான் கேட்டு போராடுறான். நீங்க வாசிங்க, யூதா வெளிப்படுத்துற விசேஷத்துக்கு முன்னால உள்ளது. யூதா பக்கம் 332ல வாசித்தீங்கன்னா 9ஆம் வசனத்தை வாசிங்க. பாருங்க, பிரதான தூதன். இந்த மிகாவேலுங்கிறது அநேக இடத்துல வேதத்துல இருக்கு. சரியா? இந்த இந்த பிரதான தூதனாகிய மிகாவேல் மோசேயுடைய சரீரத்தை குறித்து பிசாசானவனுடனே தர்க்கித்து பேசின பொழுது அவனை தூஷணமாய் குற்றப்படுத்த துணியாமல், ஏன் இந்த பிசாசானவன் மோசேயுடைய சரீரத்தை குறித்து இந்த பிரதான தூதனாகிய மிகாவேல், இந்த மிகாவேல் என்பது அநேக இடங்கள்ல வேதத்துல ஒரு அற்புதமான காரியத்திற்கு தேவன் அனுப்புகிற ஒரு தேவதூதன். ஏன் அந்த சரீரம் சாத்தான் எனக்கு வேணும்னு கேட்கிறான்? உலகத்துல எத்தனையோ மனுஷர்கள் மரிக்கிறாங்க, அடக்கம் பண்ணப்படுறாங்க. ஆனா பிசாசு பர்டிகுலரா அந்த சரீரத்தை கேட்பதற்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம தெரிஞ்சு வைத்துக் கொள்ள வேண்டும். மிக முக்கியமானது. தேவன் மோசேயை அழைத்து முதல் முறையாக அழைத்து தண்ணி இல்லைங்கிறப்ப கண்மலையை பார்த்து நீ என்ன செய், அதை கோலாலே அடின்னு சொல்றார். ஆமென். அப்ப முதல் முறை அந்த கண்மலை அடிக்கப்பட்ட பொழுது கண்மலையிலிருந்து தண்ணீர் வருகிறது. அது இயேசு கிறிஸ்துவனுடைய மரணத்திற்கு அடையாளம். தேவன் ஒரு முறைதான் அடிக்கப்பட வேண்டும், அது அதற்கு அடையாளமாக இருக்கிறது. சரி, இரண்டாவது முறை ஜனங்கள் மறுபடியும் தண்ணி இல்லை என்று அங்க சொல்றப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு? அந்த மோசேயை பார்த்து, அந்த கண்மலையை பார்த்து பேசு. ஆமென். அந்த கண்மலையை பார்த்து பேசுன்னு சொல்றார். ஆனா மோசே என்ன பண்ணி போடுறாரு? மறுபடியும் அந்த கண்மலையை அடிச்சிடுறார். தேவனுக்கு என்ன ஆயிருது? கோபம் வருது. நான் பேசுன்னு சொன்னா நீ அடிங்கிறேன்னு சொல்லி அந்த 40 ஆண்டுகள், கவனமா கேளுங்க, இந்த மோசே இடத்துலதான் தேவன் என்ன கொடுத்தாரு? நியாயப்பிரமாணத்தை கொடுத்தாரு. தேவன் சுமார் 5 முறைக்கு அதிகமாக மோசேயை அழைத்து நேரடியா பேசி இருக்கிறாரு. நியாயப்பிரமாணங்கள் புஸ்தகங்களையும் அந்த நியாயப்பிரமாணத்தை சுமந்து கொண்டு போகிற அந்த ஆசாரிய கூட்டத்தில் இவன் தலைமை வகித்தவராகவும், இன்னும் அந்த ஜனங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பாதுகாவலனாக 40 ஆண்டுகள் அவர்களோடு கூட இருந்த அப்படிப்பட்ட ஒரு மகத்துவமான அந்த மனிதன் ஆண்டவர் என்ன சொல்லி புறப்பட வச்சாரு? நான் உங்க எல்லாத்தையும் அந்த கானானுக்குள்ள கொண்டு போறேன்னு தான் கூட்டிட்டு வர்றாரு. ஆனா கடைசியா என்ன ஆகுது? மோசேய ஒரு மலை மேல நிக்க வச்சு, நீ இங்கிருந்து பாரு, அந்த மலையிலிருந்து அங்க தெரிகிற அந்த பட்டணம் தான் கானான் பட்டணம். அந்த பட்டணத்தை தான்
ஜனங்கள் பிடிக்க போறாங்க, ஆனால் நீ அதிலே பிரவேசிக்க போவதில்லை. வாசிங்க உபாகமத்துல சொல்றாரு, நீ அந்த பட்டணத்துக்குள்ள நீ என்ன செய்ய மாட்டாய், நீ பிரவேசிக்க மாட்டாய். ஏன்னா நீ என்ன செய்து விட்டாய், நீ இந்த காரியம் செய்ததினாலே. வாசிங்க 34ஆம் அதிகாரத்தை எடுத்து வாசிங்க. சீக்கிரம் எடுத்து வாசிங்க. 34:1 வாசிக்கலாம். பின்பு மோசே மோவாபின் சமான வெளிகளிலிருந்து எரிகோவுக்கு எதிரான நேபோ மலையில் இருக்கும் பிஸ்காவின் கொடுமுடியில் ஏறினான். அப்பொழுது கர்த்தர் அவனுக்கு தான் மட்டும் உள்ள கிலியோத் தேசம் அனைத்தையும், நப்தலி தேசம் அனைத்தையும், எப்ராயிம் மானசே என்பவர்களின் தேசத்தையும், கடைசி சமுத்திரம் வரைக்கும் உள்ள யூதா தேசம் அனைத்தையும், தென்புறத்தையும், சோவார் வரைக்கும் உள்ள பேரிச்ச மரங்களின் பட்டணம் என்னும் ஊர் முதற்கொண்டு எரிகோவின் பள்ளத்தாக்காகிய சமான பூமியையும் காண்பித்தார். அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி, நான் உங்கள் சந்ததிக்கு கொடுப்பேன் என்று ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் ஆணையிட்ட தேசம் இதுதான். இதை உன் கண் காணும்படி செய்தேன், ஆனாலும் நீ அவ்விடத்திற்கு கடந்து போவதில்லை என்றார். ஆண்டவர் என்ன சொல்றாரு, அங்க இருக்கிற அந்த இடத்தை பூரா காட்டுறார். எதாவது தானுக்கு கொடுக்கிறது, நப்தலிக்கு கொடுக்கிறது, எப்ராயிம் மனைசாய்க்கு, அப்புறம் சேவார் பட்டணம், பேரீச்சம்பழம் உள்ளது, இப்படி எரிகோ பள்ளத்தாக்கு, சமான பூமி, இது எல்லாவற்றையும் காட்டுறார். இது எல்லாமே இஸ்ரவேலர்கள் பிறகு கைப்பற்றி வேணார்கள். ஆனா அந்த மேரிபா மலையிலிருந்து என்ன செய்கிறார், நோபோ என்கிற மேரிபா இல்ல, மோவாபின் சமமான நோபோ மலையில, இந்த மலை பேர் என்னது, நோபோ மலை. இந்த நோபோ மலையிலிருந்து அந்த இடத்தை காட்டி, இது பூரா உன்னுடைய சந்ததிகள், நீ அழைத்து கொண்டு வந்த இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் போக போறாங்க, நான் தான் ஆபிரகாமுக்கு நான் வாக்குத்தத்தம் பண்ணின தேசம், உன் கண்கள் தான் காணும், நீ அதுக்குள்ள பிரவேசிக்கவில்லை என்றார். அதுக்கு பிறகு அங்க பாருங்க, மோவா அந்த மலையிலிருந்து அவன் கீழே இறங்கி வந்த பிறகு கர்த்தர் அங்கே அந்த இடத்திலேயே அந்த வார்த்தையின்படியே மோசே என்ன செய்தான், மரித்தான். பாருங்க, அவன் மோவாப் தேசத்திலே பெத்தேயருக்கு எதிரே பள்ளத்தாக்கிலே அடக்கம் பண்ணினார். இந்நாள் வரைக்கும் ஒருவனும் அவனுடைய பிரேத குழியை அறியவில்லை. அப்ப இந்த சரீரத்தை அடக்கம் பண்ணினது யாரு, தேவனும் தேவதூதர்கள். தான் அந்த மிகாவே. அதனாலதான் அந்த 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 பிரேத குழி இன்னைக்கு வரைக்கும் யாருக்கும் தெரியாது. அப்ப அந்த சரீரம், ஏன்னா இந்த பூமியில மரிக்கிற ஒவ்வொரு சரீரத்தையும் பிசாசானவன் கணக்கு கேட்பான். ஏன் என்றால் அவன் எதற்கு அதிகாரியா இருக்கிறான், மரணத்துக்கு அதிகாரியா இருக்கிறான். அப்ப அவன் என்ன சொல்றான் அப்படின்னா, அந்த சரீரத்தை குற்றப்படுத்துறான். ஆண்டவரே, நீங்க அவனை சொல்ல சொன்னீங்க, ஒன்னு செய்ய சொன்னீங்க, அவன் மாறி செஞ்சுட்டான். அப்ப அவன் உங்களுக்கு கீழ்ப்படியில, அவன் உங்களுக்கு எதிர்த்து நிற்கிறான், உங்களுக்கு கோபப்படுத்திட்டான். அப்ப நீங்க எப்படி அவனை மோசே நல்லவன்னு சொல்லி பண்ண முடியும்னு சொல்லி இப்ப அவன் அதை என்ன பண்றான், அதை அப்படி குற்றம் சாட்டுகிறான். நான் ஏன் அந்த காரியத்தை இப்ப நான் இங்க சொல்ல வரேன்னா, தேவனுடைய பிள்ளைகளையும் பிசாசானவன் என்ன செய்ய விரும்புவான், நீங்க ஒரு தவறு செய்கிறப்ப அவன் கவனித்து கொண்டே இருக்கிறான். நீங்க ஒரு பொய் பேசினாலோ அல்லது அங்க உங்களுடைய சரீரத்தை ஏதாவது ஒரு தவறான காரியங்களுக்கு பயன்படுத்தினாலோ அவன் கவனித்து கொண்டே இருக்கிறான். அவன் என்ன செய்கிறான், கவனிச்சு கொண்டே இருக்கிறான். அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், என்னது, இருளில் உள்ளது வெளிச்சத்திலே தெரியும். அதனாலதான் நீங்கள் இருளின் பிள்ளைகள் அல்ல, வெளிச்சத்தின் பிள்ளைகளா இருக்கிறேன். நீங்க எந்த இடத்துல என்ன செய்தாலும் தேவனும் கவனித்துக் கொண்டிருக்கிறார், பிசாசானவனும் கவனிச்சுட்டே இருக்கிறான். அவனுடைய ஆட்கள் எல்லா இடங்கள்லயும் இருக்கிறாங்க இன்னைக்கு. அப்ப அவங்க என்ன செய்வாங்க, தேவனிடத்துல இதை குற்றப்படுத்துவாங்க. அதனாலதான் அங்க யோபுவை பார்த்தீங்கன்னா அவன் சொல்றான், பிசாசு சொல்றான், நான் பூமி எங்கும் பாக்குறேன் நானு.
இவனை நீங்க என்ன செய்து வச்சிருக்கிறீங்க? யோபுவுக்கு நீங்க வேலி போட்டு அடைச்சு வச்சிருக்கிறீங்க. அதனாலதான் அவனுக்கு எல்லா ஆசீர்வாதம் கிடைக்குது. நீங்க அந்த வேலியை எடுத்துருங்க. நான் அந்த என்ன செய்கிறேன்? யோபுவுக்கு என்ன செய்கிறேன் நானு? ஆண்டவர் சாத்தானை பார்த்து கேட்கிறார். 7ஆம் வசனத்தை வாசிங்க. யோபு 1:7 வாசிங்க. பாருங்க, கர்த்தர் சாத்தானை பார்த்து நீ எங்கிருந்து வருகிறாய் என்றார். பாருங்க, நீ எங்கிருந்து வர்றாய்ன்னு கேட்கிறான். சாத்தான் சொல்றார், ஆண்டவருக்கு சொல்றாரு, என்ன சொல்றானா பாருங்க, பாருங்க நான் பூமி எல்லா இடத்திலையும் உலாவிக் கொண்டிருக்கிறேன், அதை சுற்றி தெரிந்து வருகிறேன். அப்ப ஆண்டவர் கேட்கிறாரு, என் தாசன் மேல் கண் வைத்தாயோ, அவனை கவனிச்சாயோ, அவனுக்கு பாத்தியா, அவன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விளரணும், அவனை போல பூமியிலே ஒருவனும் இல்லைங்கிறப்போ சாத்தான் சொல்றான், நீ விருதா, ஒன்னும் சும்மா இல்ல, ஒண்ணு இல்ல, விருதான்னா என்னது, சும்மா இல்ல, ஒண்ணு இல்ல, நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்குண்ட எல்லாவற்றையும் நீர் வேலி அடைத்து அவனுடைய கையின் கிரியை ஆசீர்வதித்து அவனுடைய சம்பத்தை, அவனுடைய ஆஸ்தி அந்தஸ்து பெருமைகளை நீர் என்ன செய்கிறீர், தேசத்துல பெருக பண்ணி இருக்கிறீரு. அதனாலதான் அப்படிங்கிறப்ப ஆண்டவர் சொல்றார் 12ஆம் வசனத்துல, இதோ அவனுக்கு உண்டானதெல்லாம் உன் கையில் இருக்கு, ஆனா அவன் மேல் மாத்திரம் என்னது, அவன் ஜீவன் மேல மட்டும் கைய வைக்க வேண்டாங்கிறார். அப்ப பாருங்க, அப்போ தேவன் என்ன செய்கிறார், நம்மையும் சாத்தான் கையில் ஒப்பு கொடுப்பாரா? அல்ல, அப்படி நான் சொல்ல வரல. அப்படியே இயேசு கிறிஸ்துவை எப்படி சோதனைக்கு அனுமதிக்கிறார்? இயேசு என்ன செய்தார்? சோதிக்கப்பட்டாருங்குது. இயேசு என்ன செய்யப்பட்டார்? சோதிக்கப்பட்டார். அதான் சாத்தான் இயேசுகிட்டயே அந்த 4 கேள்வி கேட்கிறா. அப்படி அதை நம்ம பேசி இருக்கிறோம். அப்ப அதை போல நமக்கும் ஒரு டெஸ்ட் இருக்கு இந்த வாழ்க்கையில. நீங்க என்ன செய்து கொண்டு இருக்கிறீர்கள், அதை அவனும் கவனிச்சு கொண்டு உங்களை குற்றப்படுத்தாதபடி நம்முடைய ஜீவியம் இருக்க வேண்டும். அதைத்தான் நான் இன்றைக்கு சபையிலே ஒரு மிக முக்கியமான 3 காரியங்கள் தேவைப்படுகிறது. முதலாவது என்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, இந்த ஆத்தும ஆதாயம் செய்வதற்கு நம்ம தேவனை பற்றி அறிஞ்சாச்சு, தேவனை குறித்தான காரியம் அறிஞ்சாச்சு. இப்ப நம்ம கையில இப்ப வெப்பன்ஸே இருந்தாலும் நம்ம எப்படி அதை சரியாய் பயன்படுத்துவது, ஒரு 3 முக்கிய காரியங்கள் இருக்கிறது. 3 முக்கிய காரியங்கள் இருக்கிறது. ஒண்ணு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தேவனுடைய முதல் காரியம் பாத்தீங்கன்னா, தேவன் ஒரு திட்டம் வச்சிருந்தாரு. அந்த திட்டத்தை தேவன் என்ன செய்தாரு, இந்த உலகத்தின் படைப்பிலே ஆதாம் கையில ஒப்பு கொடுத்தார். நான் இந்த வானத்தையும் பூமியும் இதன் கீழ் உள்ள சகலவற்றையும் நீ என்ன செய், நீ இதை ஆண்டு கொள்ளுன்னு கொடுக்கிறார். அதுதான் தேவனுடைய திட்டம். ஆனால் அந்த திட்டம் என்ன செய்யப்பட்டது, ஆதாமும் அவன் மனைவியும் சேர்ந்து அந்த திட்டத்தை சிதைச்சு போட்டார், மீறி நடந்து விட்டார். ஆமென். ஸ்திரீயினுடைய மீறுதலினாலே உலகத்திலே என்ன வந்தது, கீழ்ப்படியாமை வந்தது, பாவம் வந்தது. பாவத்துக்கு தண்டனை தான் என்னது, பாவத்துக்கு தண்டனை தான் என்னது, மரணம். ஆமென். அந்த மீறுதல் அது ஒரு பாவம். மீறுதல் என்பது ஒரு பாவம். அது ஒரு இல்லீகல் திங்ஸ். தவறாக நடந்து கொள்வது, கீழ்ப்படியாமல் நடந்த ஒபீடியன்சி அப்படிங்கிறமல்ல. அப்போ அந்த கீழ்ப்படியாமை தான் என்ன செய்யப்பட்டது, அதற்கு தண்டனை தான் மரணம். அப்ப இந்த மரணத்தை தேவன் என்ன செய்கிறார், மரணத்தில் இருக்கிற ஜனங்களை மீட்கும்படி. அதனாலதான் இங்க நம்ம சொல்லப்பட்டிருக்கிறது, இப்ப நம்ம வாசித்த எபேசியர்ல, அவருடைய கிருபையின் ஐஸ்வரியத்தின்படி, யாரு, தேவனுடைய கிருபை, தேவனுடைய ஐஸ்வரியத்தின்படி அவர் இந்த பூமியிலே மனிதனாய் கிறிஸ்துவாக அந்த இரத்தத்திலே பாவத்துக்கு தண்டனையாகிய அந்த மரணத்திலிருந்து, ஆமென்,
எப்படிங்க? பாவத்தினுடைய தண்டனையாகிய மரணத்திலிருந்து பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாகிறது. ஆமென். அப்ப இந்த மீட்பு இது ஒரு மிகப்பெரியதான ஒரு காரியம். ஆமென். இப்ப இந்த மீட்பை குறித்து தான் இன்றைக்கு நாம பேச வேண்டியவர்களாக இருக்கிறோம். Jesus is my redeemer. Jesus is my savior. Jesus is my God. Jesus is my father. He is the creator. இப்படி நம்ம அநேக அவரை பற்றி சொல்லலாம். அவரே என் தேவன், அவரே இந்த வானத்தையும் பூமியும் உண்டாக்கினார், இந்த பூமியில் இருக்கிற எல்லாவற்றையும் படைத்தவர் அவர்தான், நம்ம ஒவ்வொருவருக்கும் தேவன் அவர்தான், நம் ஒவ்வொருவரும் பாவம் என்கிற அந்த உலையிலே விழுந்து விட்டோம், அந்த மரணத்தின் பிடியிலே நாம் இருக்கிறோம். இந்த மரணத்தின் பிடியிலிருந்து ஒரு மனிதன் மீட்கப்பட வேண்டுமானால், அந்த மனிதனுக்கு ரட்சிப்பு வேண்டுமானால், அந்த மனிதனுக்கு மீண்டும் ஜீவன் வேண்டுமானால், ஆமென். அந்த மனிதனுக்கு என்ன வேண்டும்? மீண்டும் ஜீவன் வேண்டும். அப்போ தேவனுடைய ரத்தம் தான் உங்களுக்கு என்னத்தை கொண்டு வருகிறது? ஜீவனை கொண்டு வருகிறது. ஆமென். அப்ப இந்த ரட்சிப்பு, இந்த மீட்பை குறித்து தேவன் என்ன செய்தார்? அங்கே தீர்க்கதரிசிகளை, அங்கே ராஜாக்கள் மூலமாக அல்லது நியாயப்பிரமாணத்தின் மூலமாக அன்றைக்கு இருந்த ஜனங்களிடத்திலே அவர் அந்த காரியத்தை குறித்து பேசிட்டு வர்றார். நான் நேற்று ஒரு அதிகாரத்தை வாசித்தேன். அந்த அதிகாரத்துல நீங்க பாத்தீங்கன்னா 2 ராஜாக்கள் 23ஆம் அதிகாரத்துல அங்க நீங்க பாத்தீங்கன்னா அந்த ஜனங்கள் செய்கிற காரியங்கள், அவர்கள் செய்கிற ஒவ்வொரு தவறுகளும் அந்த ராஜா செய்கிற தவறு. நீங்க அதை நீங்க வாசித்தீங்கன்னா, நீங்க ஒரு நிமிஷம் நான் இந்த காரியத்தை மட்டும் வாசிக்கிறேன். 2 வார்த்தையா நான் வாசிக்கிறேன், சீக்கிரம் உங்களுக்கு புரியும். எடுங்க 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம், பக்கம் 496. 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. அந்நாட்களில் எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாய் இருந்தான். அப்பொழுது ஆமோசின் குமாரனாகிய ஏசாயா என்னும் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி, நீர் உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீர் பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். போதும். இங்க பாருங்க, இங்க நீங்க வாசித்த இந்த தீர்க்கதரிசி ஏசாயா என்பது யாரு? நம்ம வாசிக்கிறோமே ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம், அந்த புத்தகத்துல சொல்லப்பட்ட ஏசாயா தான் இவரு. அப்ப ஏசாயா இருக்கிற காலத்துல இருந்த ராஜா பேர் என்னது? எசேக்கியா. இப்ப இந்த எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்குள்ள போகிறார். அதற்கு முன்னால பாத்தீங்கன்னா தெரியும் அவர் என்னென்ன காரியத்தினால அங்க பிரச்சனைகள் வருதுன்னு. அதனாலதான் ஆண்டவர் என்ன சொல்றாரு? அந்த தீர்க்கதரிசியை அனுப்பி, நீர் முதலாவது என்ன செய்? உன்னுடைய வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்து. உன் வீட்டுல மனைவி, பிள்ளைகள், அங்க இருக்கிற உன்னுடைய வேலைக்காரர்கள் சரியில்லை, இவர்களை நீ என்ன செய்? ஒழுங்குபடுத்து. அப்படி நீ ஒழுங்குபடுத்தலினா நீ பிழைக்க மாட்டாய், நீ மரித்து போவாய் என்று சொல்லுகிறார். அப்போ அவன் என்ன செய்கிறான்? அந்த பக்கமா திரும்பி, கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமும் உமது பார்வைக்கும் நலமானதை செய்தேன் என்று விண்ணப்பம் பண்ணி அழுகிறான். ஆமென். அப்ப அவன் மனங்கசந்து அழுகிறான். ஒரு பெரிய ராஜா, அந்த தேசத்தை ஆளுகிற ராஜா மனங்கசந்து அழுகிறப்போ, அப்ப மறுபடியும் பாருங்க, அங்க ஏசாயா அதை சொல்லிட்டு அந்த அரண்மனையை விட்டு பாதி தூரம் தான் போறான். பாதி முற்றத்தை விட்டு அப்புறம் போறதுக்கு முன்ன கர்த்தர் மறுபடியும் ஏசாயா கிட்ட பேசுறாரு. என்ன சொல்றாரு? நீ திரும்ப போய் என் ஜனத்தின் அதிபதியாகிய எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாயிருக்கிற கர்த்தர் சொல்லுவது என்னன்னா, உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ நான் உன்னை குணமாக்குவேன், 3ஆம் நாளிலே நீ கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவாய், உன்னோட ஆயுசு நாட்களை 15 வருஷங்களை
கூட்டுவேன். அது மட்டுமல்ல, அசிரிய ராஜாவின் கையுக்கும் என் நிமித்தம் என் தாசனாகிய தாவீதின் நிமித்தமும் இந்த நகரத்துக்கு நீ ஆதரவாய் இருப்பாய் என்று சொல்லுகிறார். ஆமென். அப்போ பாருங்க, அவன் கண்ணீரோடு கவலையோடு துக்கத்தோடு தேவ சமூகத்திலே தன்னை மறுபடியுமாய் ஒப்பு கொடுக்கிற பொழுது அந்த ராஜா தேவன் அவனுக்கு 15 வருடங்கள் ஆயுசு நாட்களை கூட்டி கொடுக்கிறார். அதற்கு பிறகு அங்க இந்த காரியத்தை அவன் செய்கிறான். அங்க பாருங்க, மறுபடியும் 16ஆம் வசனத்துல பார்த்தீங்கன்னா, இதோ நாட்கள் வரும், அப்பொழுது உமது வீட்டிலே உள்ளதிலும் வாசிங்க. இதோ நாட்கள் வரும், அப்பொழுது உமது வீட்டில் உள்ளதிலும் உமது பிதாக்கள் இந்நாள் வரைக்கும் சேர்த்ததிலும் ஒன்றும் மீதியாக வைக்கப்படாமல் எல்லாம் பாபிலோனுக்கு கொண்டு போகப்படும். நீர் பெறப்போகிற உமது சந்தானமாகிய உமது குமாரர்களிலும் சிலர் பாபிலோன் ராஜாவின் அரண்மனையிலே அரண்மனை வேலைக்காரராய் இருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். போதும். இங்க ஒரு முக்கியமான காரியம் நடக்குது. இந்த இடையில கவனமா கேளுங்க. அங்க என்ன முக்கியமான காரியம் நடக்குதுன்னா, தேவன் இந்த எசேக்கியாவுக்கு என்ன கொடுத்தாரு? 15 நாள் ஆயுசு நாளை கூட்டி கொடுக்கிறாரு. ஆனா இந்த எசேக்கியேல் என்ன செய்கிறான் பாருங்க. 12ஆம் வசனத்துல வாசித்தீங்கன்னா தெரியும். அக்காலத்திலே பாலதானின் குமாரனாகிய பெரத்தகாபாலான் என்னும் பாபிலோன் ராஜா. யார் அவன்? அவன் ஒரு பாபிலோன் ராஜா. பாபிலோனியர்களுடைய வழிபாடு வேற, நல்லா புரிஞ்சுக்கணும். பாபிலோனியர்கள் என்ன வழிபாடு செய்கிறாங்க? என்ன வழிபாடு செய்யறாங்க? சூரியனை வழிபடுவதும் மற்ற விக்கிரகங்களை வைத்து வழிபடுகிற இப்படிப்பட்ட இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற காரியங்களை அதை செய்து வருகிறவர்கள் தான் பாபிலோனியர்கள். ஆனா இந்த ராஜா இவன் எசேக்கியா வியாதிப்பட்டிருக்கிறான்னு கேட்டு அவனிடத்துல நிருபங்களையும் வெகுமதிகளையும் கொடுத்து அனுப்புறான். பாருங்க, எசேக்கியா ராஜா அதை அங்கீகரித்து அந்த பொக்கிஷங்களையும் அந்த வெகுமதிகளையும் கொண்டு வர்றவங்கள இவனு என்ன செய்கிறான் பாருங்க. 13ஆம் வசனத்துல அவர்களுக்கு தன் பொக்கிஷ சாலையிலே அனைத்தையும், ராஜாவுடைய அரண்மனையில அங்க தாவீதனுடைய காலத்திலே குடிக்கணக்கான வைரங்கள், விலைமதிக்க முடியாத பொன், ரத்தனம், கேதுரு மரங்கள், என்னென்னமோ அதனுடைய மதிப்பு இன்றைக்கு மதிப்புப்படி நீங்க கணக்கிட்டீங்கன்னா எத்தனையோ லட்சம் கோடி வரும். அத்தனை அங்க வச்சிருக்கிறாங்க. அதான் அடுத்த வசனம் சொல்லுது பாருங்க. பொக்கிஷ சாலையிலே அனைத்தையும் வெள்ளி, பொன், கந்தக வர்ப்பம், நல்ல பரிமள தைலம், ஆயுத சாலையிலே உள்ள பொக்கிஷங்கள் எல்லாவற்றையும் காண்பித்தான். அது மட்டுமல்ல பாருங்க, தன் அரண்மனையில் தன் ராஜ்யத்தில் எங்கும் எசேக்கியா அவர்களுக்கு காண்பிக்காத பொருள் ஒன்றுமே இல்லையாம். ஏன்னா அந்த காலத்துல இப்போ ஒரு உதாரணத்துக்கு இப்ப நீங்க மைசூர் அரண்மனைக்கு போனீங்கன்னா இன்னைக்கு நீங்க பாக்குறதெல்லாம் ரொம்ப கம்மி. நிறைய பொருட்களை உங்களுக்கு உள்ள விடல. அதே மாதிரி பழைய காலத்து ராஜாக்கள் இன்னும் ஒரு 500 ஆண்டுகளுக்கு முன்பு, 1000 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த ராஜாக்களுடைய அரண்மனைக்குள்ள எல்லாம் போகவே முடியாது ஜனங்கள் எல்லாம். ஏன்னா அவ்வளவு கோடி கோடியா அத்தனை காரியங்கள் எல்லா இடங்களையும் எடுத்து வச்சிருப்பாங்க. ஏன்னா எப்ப என்ன நடந்தாலும் ஜனங்களுக்கு உதவி செய்ய, ஜனங்களுக்கு தேவைகளை பூர்த்தி செய்ய அதை எடுத்து வைப்பாங்க. வெள்ளி பொண்ணெல்லாம் கொடுத்து தான் ஏதாவது இந்த வறுமை, பஞ்சம், பசி, பட்டினி நாட்கள்ல அதை பொருட்களை வாங்கி அதைய, அல்லது அவர்களுக்கு அதுதான் ஒரு பெரிய மகிமை. இது எல்லாத்தையும் இவன் காட்டிடுறான். யாரு? இந்த எசேக்கியா. தேவன் எதை செய்ய வேண்டாமோ, நீ உன் வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்து, நீ சரியா இரு, பசங்க பிள்ளைகளும் சரியில்லை, நீயும் சரியில்லை, நீ எல்லாத்துலயும் நீ சரியா இருங்கிறப்ப இவன் என்ன பண்ணி விடா. அப்ப பாருங்க, ஏசாயா வந்து அந்த மனுஷர் என்ன சொன்னார்கள், எங்கிருந்து வந்தார்கள் என்று கேட்கிற பொழுது பாபிலோன் என்னும் தூர்தேசத்திலிருந்து வந்தார்கள் அப்படிங்கிறப்போ, அப்போ ஏசாயா கேட்கிறாரு, உன் வீட்டில் என்னத்தை பார்த்தார்கள் என்று கேட்கிறார். அதற்கு எசேக்கியா சொல்றாரு, நான் என் வீட்டில் உள்ள எல்லாவற்றையும் பார்த்தார்கள், என் பொக்கிஷங்களில் நான் அவர்களுக்கு காண்பியாத பொருள் ஒன்றுமில்லை. அவன் பெருமையா சொல்றான்.
இன்னைக்கு நிறைய பேர் பெருமையா சொல்லுவாங்க, வாங்க எங்க வீட்டுக்கு வாங்க, அல்லது எங்க எங்க இடத்துக்கு வாங்க, எங்க ஊருக்கு வாங்க, எங்க நாட்டுக்கு வந்து எங்க நாட்டை பாருங்க. எத்தனையோ ஏழை நாடுகள் இன்னைக்கு ஒருவேளை சாப்பாடு கூட இல்லாம இருக்கு. அப்போ பாருங்க, அது தேவனுடைய பார்வையில என்னவா இருக்கு பாருங்க. அப்போ ஏசாயா சொல்றாரு, இதோ நாட்கள் வரும், உமது வீட்டில் உள்ளதும், அது மட்டுமல்ல உன் பிதாக்கள் இந்நாள் வரை சேர்த்து வைத்ததும் ஒன்றும் மீதியாக வைக்காமல் எல்லாம் பாபிலோனுக்கு கொண்டு போகப்படும். நீ பெறப்போகிற உன்னுடைய சந்தானம், உன்னுடைய பிள்ளைகளும் குமாரர்களும் பாபிலோன் அரண்மனையிலே வேலைக்காரராய் இருப்பார். அதற்கு பிறகு சுமார் சுமார் ஒரு 100-150 வருடங்கள் கூட இல்லை. நீங்க அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா மனேசா அவனுடைய மகன் வருகிறான். இதற்கு அடுத்தது நீங்க அடுத்த வசனத்துல பார்த்தீங்கன்னா மனேசா 50 ஆண்டுகள் ஆண்டு செய்கிறான். ஆனால் இவன் என்ன செய்கிறான் பாருங்க. எசேக்கியா கூட தேவனுக்கு பயந்து நடந்தான். ஆனா இந்த மனேசா என்ன செய்கிறான் பாருங்க. 2ஆம் வசனத்தை வாசிங்க. கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக துரத்தின ஜாதிகளுடைய அருவருப்புகளின்படியே அவன் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து பாருங்க, இவன் மகன் என்ன செய்கிறான்? கர்த்தருடைய பார்வைக்கு விரோதமாய் கர்த்தர் எதை செய்ய வேண்டாமோ என்று சொன்னாரோ அதை அடுத்த பதவிக்கு வந்த மகன் அதை செய்கிறான். தன் தகப்பனாகிய எசேக்கியா இடித்து போட்ட மேடைகளை திரும்பவும் கட்டி பாகாலுக்கு பலிபீடங்களை எடுப்பித்து இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஆகாப் செய்தது போல விக்கிரக தோப்பை உண்டாக்கி வானத்தின் சேனையில் எல்லாம் பணிந்து கொண்டு அவைகளை சேவித்தான். பாருங்க, தகப்பன் தேவனிடத்துல மன்னிப்பு கேட்டு நான் சரியாயிடுறேன், சரி செய்து கொண்டு விடுகிறேன்னு சொல்லி அவன் ஆயுசு நாட்களையும் வாங்கி கொண்டு எல்லாவற்றையும் செய்கிறான். ஆனால் அதற்கு பிறகு வந்த மகன் என்ன செய்து விடுகிறான்? தகப்பன் எதையெல்லாம் செய்ய வேண்டாம், எதையெல்லாம் இடிச்சு போட்டாரோ அதெல்லாம் என்னது? பாகால் வழிபாடுகள். என்னது? பாகால் வழிபாடுகள், தோப்பு விக்கிரகங்கள், அதுமில்ல வானத்தின் சேனைகள் அப்படின்னு. என்னது வானத்தின் சேனைகள்னா? என்னது? சந்திரனை, சூரியனை, நட்சத்திரங்களை, காற்றை, கடலை, பூமியை, இப்படி இவைகளை எல்லாம் வணங்குகிறது தான். அதுதான் வானத்தின் சேனைகள். அதுகளை என்ன செய்கிறது? அவைகளை சேவிக்கிறது. சேவிக்கிறது என்னது? அவைகளை கும்பிடுகிறது. அப்போ பாருங்க, தேவன் சொல்றாரு, எருசலேமில் என் நாமத்தை விளங்க பண்ணுவேன்னு சொன்ன அந்த ஆலயத்தை, பலிபீடங்களை எல்லாம் அவன் என்ன செய்கிறானாமா? வானத்தின் சேனைகளுக்கு பலி கொடுக்க அங்க போய் பலி கொடுக்கிறது. அது மட்டும் இல்ல, 6ஆம் வசனத்தை வாசிங்க. இன்னொரு மிகப்பெரிய கொடுமையை ஒண்ணு செய்யறான். ஆண்டவர் சொல்லியிருக்காரு பழைய ஏற்பாட்டுல, அதை நீ செய்யவே கூடாது என்று. ஆண்டவர் எதை செய்ய வேண்டாம்னு சொன்னானோ அதை அப்படியே திரும்ப செய்கிறான். வாசிங்க. நாள் பார்க்கிறவர் நிமித்தமும் பாருங்க, நாள் பார்க்கிறது நிமித்தம் பார்க்கிறது அப்படின்னு. என்னது? கல்யாணம்னா போய் ஜோசிகாரனை கூப்பிடுறது. காது குத்துனா இன்னைக்கு காலையில குத்தலாமா, ராக்காலமா, ராகு காலமா, யமகண்டமா, இதெல்லாம் போய் பார்க்கறது. பாருங்க, அவன் என்ன செய்கிறான்? அஞ்ஞானம் பார்க்கிறவர்களையும் குறி சொல்லுகிறவர்களையும் தன்னுடைய பிள்ளைகளை, தன்னுடைய குமாரனை தீமிதிக்க பண்ணுகிறதாம். இன்னைக்கு அநேக இடங்கள்ல நடந்துட்டு இருக்கு. இந்தியாவில் பர்டிகுலரா இது வந்து இந்தியாவில தான் இந்த காரியம் நடந்துட்டு இருக்கு. அதை அன்னைக்கு எங்க செஞ்சிருக்கிறாங்க? அன்றைக்கு இஸ்ரவேலுக்குள்ள இருந்த அதை மட்டும் அந்த மேலை நாடுகள்ல இந்த காரியம் நடந்துட்டு இருந்திருக்கு. எப்ப இது நான் சொல்றது? இது எத்தனை வருஷம் இருக்கும்? சுமார் 3000 வருடங்களுக்கு முன்பாக. சுமார் 3000 வருடங்களுக்கு முன்பாகவே இந்த காரியம் நடந்துட்டு இருக்கு. அப்ப பாருங்க, இது என்ன சொல்றாரு பாருங்க. கர்த்தருக்கு கோபம் உண்டாக்க அவர் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார். நீங்க அதுக்கு பிறகு அவனுடைய மகன் வருகிறார். அதற்கு பிறகு யார் வர்றான்? மகன் வர்றான், யோசியா வர்றான்.
யோசியா அவனும் என்ன செய்கிறான்? ஒரு சரியான காரியத்தை செய்கிறான். அவன் இந்த காரியத்தை செய்யல. நல்லா கவனமா பாருங்க. மனேசே செய்கிறான். ஆனா யோசியா 31 வருஷம் எருசலேமிலே அரசாண்டான். சரிங்களா? அவன் என்ன செய்கிறானாமா? அவன் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்து தன் தகப்பன் ஆகிய தாவீதின் வழியெல்லாம் வலதுபுறமும் இடதுபுறமும் நடவாமல் அவன் சரியானபடி செய்கிறான். ஆமென். அது மட்டுமல்ல, அவன் என்ன செய்கிறான் பாருங்க. அவன் அன்றைக்கு அங்க அந்த ஜனங்கள் செய்த எல்லா அக்கிரமத்தை பாருங்க. நீங்க வாசித்தீங்கன்னா நீங்க வாசிங்க 23:2 வாசிங்க. பாருங்க, அங்க அவங்க கையில ஒரு இது கிடைக்குது. நீங்க 2ஆம் வசனத்துல வாசித்தீங்கன்னா, ராஜாவும் அவனோட யூத மனுஷர்களும் எருசலேமின் குடிகளும் ஆசாரியர்களும் தீர்க்கதரிசிகளும் சிறியோர் பெரியோர் எல்லாத்தையும் கர்த்தருடைய ஆலயத்துக்கு வர சொல்லி அங்க ஒரு தேவனுடைய உடன்படிக்கை பற்றிய பார்க்கிறான். தாவீது காலத்துல சாலமோன் காலத்துக்கும் பிறகு, ஏன்னா சாலமோனே வழி தவறி போயிடுறான். இதுல ஒரு பெரிய காரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இதை செய்தது யாரு? மறுபடியும் இந்த எல்லாத்தையும் கொண்டு வந்தது, இதை மறுபடியும் கொண்டு வந்தது யாரு? சாலமோன். இந்த சாலமோன் தான் மிகப்பெரிய தேவாலயத்தை கட்டுறான். ஆனா அவன் எவ்வளவு மனைவிகளை வைத்திருந்தான்? 1000 மனைவிகள், 700 மறுமனையாட்டிகளாமா. இந்த மனைவிகளை இவன் எங்க போய் எடுத்தான் பாத்தீங்கன்னா, அதுல ஒரு சில மனைவிகள் கிரேக்கர்கள், ஒரு சில மனைவிகள் அங்கே எகிப்தில் இருந்து எடுக்கிறான். அப்போ அவனுக்கு வர்ற அந்த மனைவிகள் அந்த விக்கிரக ஆராதனைகளை மற்ற காரியங்களை கொண்டு வந்து மனைவியை பிரியப்படுத்துறதுக்காக தேசம் பூரா அதையும் அனுமதிக்கிறான். அவர்களுடைய பண்டிகை நாட்களை, அவர்களுடைய பலிபீடங்களை, அவர்கள் செய்கிற காரியங்களை இவனும் செய்ய அனுமதிக்கிறான். அதனாலதான் கர்த்தர் என்ன செய்தாரு? அதுக்கு பிறகு வந்த ராஜாக்கள் எல்லாருமே அதை பின்பற்றினதுனால தேவன் கடைசியில நமக்கு தெரியும் எதற்குள்ளாக போனது இது எல்லாம். பாருங்க, இப்ப நீங்க வாசித்தீங்கன்னா இவன் என்ன செய்கிறான் பாருங்க. இந்த யோசியா என்ன செய்கிறானாமா? நீங்க வாசிங்க. யோசியா அதான் 23:3 வாசிங்க. இப்ப அந்த உடன்படிக்கை பற்றிய எடுத்து வாசிக்கிறாங்க. 23:3. அப்பொழுது ராஜா தூணருகே நின்று கர்த்தரை பின்பற்றி நடக்கவும். பாருங்க, அப்ப ராஜா சொல்றாரு, இனிமேல் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தரை பின்பற்றவும், அவருடைய கற்பனைகளையும் அவருடைய சாட்சிகளையும் அவருடைய கட்டளைகளையும் முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் கைக்கொள்ளவும், அந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற அந்த உடன்படிக்கையின் வார்த்தைகளை நிறைவேற்றவும் கர்த்தருடைய சந்நிதியில் உடன்படிக்கை பண்ணினான். பாருங்க, எல்லா ஜனங்களை வச்சு ஜனங்களோடு கூட ஒரு உடன்படிக்கை பண்றான், ஒரு அக்ரிமெண்ட் பண்றது. ஜனங்க கிட்ட இனிமேல் நீங்க என்ன செய்யணும்? ஆண்டவர் என்ன சொல்றாரோ அதைத்தான் செய்ய வேண்டும். ஏன்னா நான் ஏன் இதை சொல்ல வருகிறேன் என்றால், ராஜா என்பது யாரு? அந்த நாட்டினுடைய, அவர் தான் அந்த நாட்டுக்கு தலைமை. அதே போல ஒரு குடும்பத்திலே அந்த குடும்ப தலைவன், அந்த குடும்பத்திலே மனைவி சரியில்லை என்றால் அந்த குடும்பமே என்ன ஆகிவிடும்? சின்ன பின்னமாகிவிடும். ஒன்று ஆவிக்குரிய விபச்சாரத்தில் விழுந்து விடுவாங்க, அல்லது உலக பிரகாரமான மயக்கத்துல, பண மயக்கத்திலேயோ, பெருமையிலேயோ, அல்லது புகழ்லையோ, அல்லது உலக காரியங்கள்ல, உலக வழிபாடுகளையோ விழுந்து அந்த சந்ததி அப்படியே அதுக்குள்ள போயிடும். அதுக்கு பிறகு அதுல இருந்து வெளியில வரவே முடியாது. எப்ப மறுபடியும் அவர்கள் திரும்ப தேவனிடத்திலே வர்றார்களோ, வந்து தங்களை அறிக்கையிட்டு மறுபடியும் செய்யாமல் இருக்கிறார்களோ, அப்பொழுது மட்டும்தான் அந்த ஆசீர்வாதம் வரும். ஆமென். அதனாலதான் நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த யோசியா இவனுடைய தாத்தா யாரு? தாவீது நல்ல விதமா தேவனுக்காக உண்மையா இருக்கிறான். தாவீது எங்கேயுமே போய் இந்த காரியங்களை செய்யல. நீங்க கவனிச்சீர்களானா, அதனாலதான் தேவன் என்ன சொல்றாரு? தாவீதை குறிச்சு ஆண்டவர் ஒரு சாட்சி சொல்லுவார். என்ன சொல்லுவார் தெரியுமா? உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? என் இருதயத்துக்கு ஏற்றவன். ஆமென்.
என் இருதயத்திற்கு ஏற்றவன் அப்படின்னு என்னது? என் மனசுக்கு ரொம்ப பிடிச்சவனப்பா. பாருங்க, அப்ப அது எவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதம் புரியுங்க. இப்ப நம்ம சொல்றோம்ல, இப்ப ஒரு 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 பெண்ணை பார்த்து ஒரு பெண்ணு சொல்லுது, என் மனசுக்கு பிடிச்ச ஒரு இருங்குது அப்படின்னு என்னது? அவனுடைய பேச்சு, நடவடிக்கை, செய்கைகள் எல்லாமே இந்த பெண்ணுக்கு பிடிச்சிருக்கு. அது அது உலக பிரகாரமானது. ஆனா தேவன் எத்தனையோ கோடி ஜனங்கள் இருக்கிறாங்க. அதுல தாவீத பார்த்து என் மனதிற்கு பிடித்தவன்னு சொல்றது, அது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். அதே மாதிரி மோசேயை குறிச்சு ஒண்ணு சொன்னார் ஆண்டவர். என்ன சொன்னாரு? தேவனுடைய வீட்டிலே எங்கும் உண்மையுள்ளவனாயிருந்தான். ஆமென். எல்லா இடத்திலும் உண்மையாயிருக்கிறது. எதுலையும் ஏமாற்றாம, எதுலையும் பொய் பேசாம, எதுலையும் வஞ்சனை செய்யாம, யாருக்கும் துரோகம் செய்யாம, யாருக்கும் பட்சபாதம் பார்க்காம, வயசான ஆளு, சின்ன ஆளு, பெரிய ஆளு, அல்லது இவங்க அப்படி அவங்க இப்படி, அந்த பட்சபாதமே இல்லை. அதான் எங்குது? எங்கும் உண்மையாயிருக்கிறது. இருதயத்துக்கு பிடிச்சவன்னா எல்லாவற்றிலும் சரியாக நடந்து கொள்வது. பாருங்க, அதெல்லாம் ஒரு பெரிய ஆசீர்வாதமான வார்த்தை. அதனாலதான் இன்னைக்கு அவர் நம்ம என்ன பார்த்து சொல்ல விரும்புறாராமா? நமக்கு ஒண்ணு வச்சிருக்கார். ஆமென். என்னது? என்ன சொல்ல விரும்புறாரு? வாசிங்க, மத்தேயுல அவர் ஒண்ணு சொல்ல விரும்புறாரு பாருங்க. அது நீங்க அப்படி இருக்கும் பொழுது தேவன் நம்மை கொண்டு வர விரும்புகிறார். ஆமென். அது தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவன் கொடுக்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கிறது. ஆமென். அது நமக்கு கிடைக்க வேண்டும். அந்த ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும். அது எப்படிப்பட்ட ஆசீர்வாதம்? எப்படிப்பட்ட ஆசீர்வாதம்? அதுதான் மிகவும் ஒரு மகத்துவமான காரியமா இருக்கிறது. என்னது? உண்மையும் உத்தமமான, நீங்க வாசிங்க மத்தேயு 25, மத்தேயு 25 வாசிங்க. மத்தேயு 25 40 வாசித்தீங்கன்னா தெரியும். வாசிங்க. அதற்கு ராஜா பிரதியுத்தரமாக, மிகவும் சிறியவராகிய என் பாருங்க, மிகவும் சிறியவராகிய இந்த சகோதரரில் ஒருவனுக்கு இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள். அதனால சொல்றாரு, இடதுபுறத்தில் இருக்கிறவர்கள் சபிக்கப்பட்டவர்களாகவும் அவர்கள் பிசாசுக்காக அவனுடைய தூதர்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்ட அக்னியிலே போவார்கள். ஆனால் இந்த வலதுபுறத்தில் இருக்கிறவருக்கு என்ன சொல்றாரு பாருங்க. அவர் சொல்றாரு பாருங்க, இது அந்த 42, 43 எல்லாம் சொல்லிட்டு அவர் சொல்றாரு, அவர் சொல்றாரு பாருங்க 45, நீங்கள் இவனுக்கு எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் அப்படின்ட்டு அவர் சொல்றாரு. உண்மை உத்தமமான ஊழியக்காரனே, என்னுடைய ராஜ்யத்திலே பிரவேசின்னு சொல்றார். உண்மை உத்தமமான ஊழியக்காரர்களே, நீங்க தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ளாக நீங்க பிரவேசிங்கன்னு சொல்றார். அப்ப அதுதான் என்னது? தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவன் கொடுக்கிற ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதமாக இருக்கிறது. ஆமென். அது பாருங்க, அது எவ்வளவு பெரிய ஒரு காரியம்னு பாருங்க. அதைத்தான் நாங்க 21ஆம் வசனத்துல வாசித்தீங்கன்னா அவர் சொல்றாரு பாருங்க, கொஞ்சத்திலே நீ உண்மையுள்ள, அநேகத்திலே உண்மையை இருக்கிறேன், நீ உன்னை அநேகத்திற்கு ஆசீர்வாதமாய் வைப்பு. இப்படி நிறைய அங்கங்க சின்ன சின்னதா சொல்லுவார். அதனுடைய கடைசியா அது எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, உண்மை உத்தமமா இருக்கிறவனே அந்த தேவனுடைய இதுக்குள்ள நீ பிரவேசின்னு சொல்றதுதான் ஒரு பெரிய ஆசீர்வாதம். ஆமென். அப்ப நம்ம அந்த ஆசீர்வாதத்திற்குள்ளாக செல்ல வேண்டும். நீங்க இங்க வாசித்தீங்கன்னா, இந்த யோசியா என்ன செய்கிறான் பாருங்க. அவன் என்ன செய்கிறான்? அங்க பாகாலுக்கும் 23:4 2 ராஜாக்கள் 23:4 அவன் என்ன செய்கிறான் பாருங்க. அவர்களுடைய முன்னோர்கள் செய்த தவறுகளை
அவன் அப்படியே எல்லாத்தையும் என்ன செய்கிறான்? வாசிங்க 4ஆம் வசனத்துல இருந்து. பின்பு ராஜா ஆ. பாகாலுக்கும் விக்கிரக தோப்புக்கும் ம். வானத்தின் சகல சேனைகளுக்கும் பண்ணப்பட்டிருந்த சகல பனிமூட்டுகளையும் பாருங்க, அங்கிருந்த எல்லா விதமான கூடாரங்கள், அந்த பில்டிங்க எல்லாவற்றையும் இடிச்சு போட்டு கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து புறம்பாக அத பாருங்க, தேவனுடைய ஆலயத்துக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க. சாலமோன் எவ்வளவு பெரிய காரியத்தை செய்ய அந்த ஆலயத்தை கட்டி இருந்தாரு. அந்த ஆலயத்துக்குள்ளேயே கொண்டு வந்துட்டாங்க. அதனாலதான் இயேசு கூட சொன்னாரு, நீங்கள் என்ன செய்து போட்டீங்க? தேவாலயத்தை கள்ளர்கள் குகைகள் ஆக்கினீர். பாருங்க, அது அதுக்கு முன்னாடியே நடந்திருக்கு. அப்புறம் அதுவும் இல்லாம பாருங்க, பிரதான ஆசாரியனாய இல்க்கியாவும் 2ஆம் வகுப்பில் உள்ள ம். ஆசாரியர்களுக்கும் வாசல் காக்கிறவர்களுக்கும் கட்டளையிட்டு அவைகளை எருசலேமுக்கு புறம்பாய் கிதரோன் வெளிகளில் பாருங்க, அந்த எருசலேமுக்குள்ளேயே இருக்கக்கூடாதுன்ட்டா. கீதரோன் பள்ளத்தாக்குன்னு ஒண்ணு இருக்கு. ஒரு பள்ளத்தாக்குல கொண்டு போய் அங்க போய் சுட்டெரிக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, சுட்டெரிச்சிட்டு அதனுடைய சாம்பலை தூக்கி பெத்தேலுக்கு கொண்டு போறான். ஏன் பெத்தேலுக்கு கொண்டு போறான்? பெத்தேல்னா என்னது? தேவனுடைய அப்பத்தின் வீடு. ஏன் அங்க கொண்டு போகணும் பெத்தேலுக்கு? அதுல ஒரு மகத்துவமான காரியம் இருக்கு. கர்த்தருக்கு சித்தமானால் அந்த பெத்தேலுங்கிற ஒரு காரியத்தை மட்டும் எடுத்து ஒரு நாள் நம்ம பேசுவோம். சரி, பாருங்க, அடுத்தது பாருங்க. யூதாயாவின் பட்டணங்களிலும் எருசலேமில் உள்ள மேடைகள் மேலே தூபம் காட்ட, ஒரு பலிபீடம் மாதிரி கட்டி அங்க தூபம் காட்டுறது. அது மட்டும் இல்ல, யூதாவின் ராஜாக்கள் என்ன செய்யறாங்க? பூஜாரிகளை வச்சுக்கிறாங்க. அடுத்தது பாருங்க என்ன பண்றாங்க பாருங்க. பாகாலுக்கும் சூரியனுக்கும் சந்திரனுக்கும் கிரகங்களுக்கும் சேனைகளுக்கும் அகற்றினார். பாருங்க, இவங்க எல்லாம் எதுக்குள்ள இருக்கிறாங்க? இந்த யூதாவினுடைய பட்டணமாகிய அந்த எருசலேம் பட்டணத்துக்குள்ள இத்தனை பேர் இருக்கிறாங்க. உங்களுக்கு புரியுதா? எங்க தேவனுடைய வழிபாடு நடக்கணுமோ அங்க தேவனுடைய வழிபாடு நடக்காம புறஜாதி மார்க்கத்தை உள்ளே கொண்டு வருகிறது. இதுதான் இன்றைக்கு அநேக இடங்களிலே இன்றைக்கும். நீங்க, நான் ஒரே ஒரு நிமிஷம் அந்த ஒரு காரியத்தை சொல்றேன். நான் கடந்த ஞாயிற்றுக்கிழமை ஒரு சகோதரனை போய் பார்க்க போனேன். அவரு கேத்தலிக். அவர் வீட்டில் அந்த குடிலு அது இதெல்லாம் வச்சுருந்தாங்க. அப்புறம் அப்படியே பைபிள் காரியங்களை பேசிகிட்டு இருக்கிறப்போ நான் சொன்னேன், பிரதர் நீங்கள் இந்த மாதிரி இந்த மேரி சிலை மற்ற இதுகளெல்லாம் வச்சுட்ருக்குறீங்க, அது பிபிலிக்கலாக அது தவறான காரியம் அல்ல சொன்னப்போ அவர் சொல்கிறார், இல்லை நாங்கள் அது சிலையாக நாங்கள் பார்க்கல, எங்களுடைய முன்னோர்கள் அவர்கள், அவங்களுக்கு அப்படி பண்ணுறதுல என்ன தப்பு இருக்குது, ஏன் அதையும் நீங்கள் குற்றப்படுத்துறீங்க அப்படிங்கிறார். அதே தான் இங்கேயும் நடக்குது. புரியுதா உங்களுக்கு? அப்போ அந்த ஆவிகள் தான் இன்றைக்கும் என்ன செய்து கொண்டிருக்கிறது? ஜனங்களுக்குள்ள கிரியை செய்யுது. அதை செய்ய வச்சது யாரு? ராஜாக்கள். அதைத்தான் நான் சொல்ல வந்தேன். இங்க தேவனுடைய திட்டம், அந்த திட்டத்தை சரிபடுத்த வேண்டியது யாரு? அந்த பொறுப்பு கொடுக்கப்பட்ட அந்த தீர்க்கதரிசியோ ராஜாக்களோ அல்லது அந்த குடும்பத்தில் இருக்கிற தலைவர்களோ அதை அந்த தேவனுடைய திட்டத்தை சரியானபடி செய்யாமல் மற்றவர்களை பிரியப்படுத்த, மற்றவர்களை அங்கே சந்தோஷமாக்க அல்லது மற்றவர்களைப் போல நாமும் வாழ வேண்டும் என்று வாழ்வதனாலதான் என்ன நடக்கிறது? மரணமும் குழப்பமும் பிரச்சனைகளும் வருகிறது. அதனாலதான் இங்க பாருங்க, அந்த யூதேயாவுல அங்க பூஜாரி இருக்கிறாரு, சூரியனுக்கு வழிபாடு நடக்குது, சந்திரனுக்கு வழிபாடு நடக்குது, கிரகங்களுக்கு வழிபாடு நடக்குது, வானத்தினுடைய சகல சேனைகளுக்கும். அதைத்தான் நான் சொன்னேன். சூரியன், சந்திரன், கடல், காற்று, பூமி, இயற்கையில என்னென்ன இருக்க எல்லாத்தையும் வணங்குறது அன்றைக்கே அந்த யூதாவுல எருசலேமுக்குள்ள இருந்தது. அப்ப இன்னைக்கு நீங்க போய் மற்றவங்களை நம்ம குறை சொல்றதுல என்ன இருக்கு? அப்ப அது முதல்ல எங்கிருந்து போக வேண்டியதா இருக்கு? தேவனுடைய பிள்ளைகளாகிய நம்ம ஒவ்வொருடைய இருதயத்தில் இருந்தும் சிந்தனையில் இருந்தும் நம்முடைய செய்கைகளில் இருந்தும் அது முதலாவது வெளியில வரணும். அந்த இடத்துல தேவன் இருக்க வேண்டிய இடத்துல நீங்க தேவனாலே படைக்கப்பட்டதை கொண்டு போய் வைக்கிறது. அதனாலதான் அவன் என்ன செய்கிறான் பாருங்க, தோப்பு விக்கிரகங்களை கர்த்தருடைய ஆலயத்திலே எருசலேமுக்கு புறம்பே கீதரோன் ஆற்றிலே கொண்டு போய் அதை சுட்டெரித்து அதை தூளாக்கி
அது என்ன செய்யறாருன்னு பாருங்க. அந்த தூளை வாசிங்க, அந்த 6ஆம் வசனத்தை கவனமா கேளுங்க. முதல் காரியம் என்ன செய்கிறாரு? முதல்ல அந்த தேவ ஆலயத்துக்குள் இருந்ததை கொண்டு போய் பெத்தேலுக்கு கொண்டு போறாரு சாம்பலா. இங்க 2வது ஊருக்குள்ள நடந்த காரியத்தை கவனமா கேளுங்க. தேவனுடைய ஆலயத்தில் இருந்ததை பெத்தேலுக்கு கொண்டு போறாங்க. ஆனா ஊருக்குள்ள ஜனங்கள் செய்த காரியத்தை அதே கீதரோன் ஆற்றுக்கு கொண்டு போய் அதைய சுட்டெரிச்சு தூளாக்கி அந்த தூளை என்ன செய்தார்களாமா? யாரெல்லாம் இறந்து போயிட்டாங்களோ, இதைய வணங்கி யாரெல்லாம் இறந்தார்களோ, அந்த இறந்தவர்களுடைய அந்த பிரேத குழி இருக்குல்ல, அந்த இதுன்னு சொல்லுவோம்ல, குணத்த கல்லறைன்னு சொல்றாங்கல்ல, அந்த கல்லறை மேல கொண்டு ஊத்துறாங்க. ஏன்னா அவங்கதான் அது தப்பு செஞ்சது. பாருங்க, அது எவ்வளவு பெரிய சாபக்கேடு அது. அந்த சாபம் ஏன் அது மேல கொண்டு ஊத்துறாங்க? அந்த சாபம் எங்களுக்கு இனிமேல் இல்லை. நாங்க அந்த சாபத்திலிருந்து, அந்த பாவத்திலிருந்து என் தேவன் எனக்கு உடன்படிக்கை பெட்டி மூலமா எனக்கு பேசிட்டாரு. இனி நாங்கள் மறுபடியும் மனம் திரும்பிட்டோம். இனி நாங்கள் அந்த பாவத்துக்குள்ளே போக மாட்டோம் என்று சொல்லி அதை கொண்டு போய் என்ன செய்தாங்க? அங்கே போட்டுட்டாங்க. அது மட்டும் இல்ல, பாருங்க, கர்த்தரின் ஆலயத்தில் அருகே ஸ்திரீகள், யாருங்க? ஸ்திரீகள் என்ன செய்யறாங்களாமா? தோப்பு விக்கிரகங்களுக்கு நெய்த இடத்திலே லட்சையான புணர்ச்சிக்காரர்களின் வீடுகளை இடித்து போட்டார்கள். பெண்கள் போய் அதை செய்யறாங்க. இங்க அங்க ஒரு குரூப் போய் செய்து, இங்க லேடிஸும் போய் அதை இடிக்கிறாங்க. அப்ப அதை செய்யணும். அவர்கள் எல்லோருமே அதை செய்யும் பொழுது மட்டும்தான் அங்க என்ன நடக்குது பாருங்க. அவன் யூதாயா பட்டணங்களில எல்லா ஆசாரியர்களை வர சொல்லி, கேபா முதல் பெயர் சபா வரைக்கு ஆசாரியர்கள் தூபங்காட்டின மேடைகளை தீட்டாக்கி, ஒளிவுமுக வாசல்களையும் பட்டணத்து வாசல்களையும் இடதுபுறம் அங்க இருக்கிற தலைவர்களை யோசுவா வாசற்படியில வர வச்சு எல்லா மேடைகளையும் இடித்து போட்டு அடுத்து ஒரு பெரிய காரியத்தை செய்கிறார். ஆமென். பாருங்க, இதை முதல்ல நீங்க எல்லாவற்றையும் எடுத்து போட வேண்டும். அப்ப இது இருக்கிறப்ப உங்களுக்கு என்ன வராது? தேவனிடத்திலிருந்து ஆசீர்வாதம் வராது. சாபமும் மரணமும் தான் வரும். அங்க பாருங்க, எடுத்து போட்ட பிறகு தங்கள் சகோதரருக்குள்ளே புளிப்பில்லாத அப்பங்களை புசிக்க கொடுக்கிறான். அதுக்கும் பிறகு இதுல 23ஆம் வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா பாருங்க, 21, 22 வாசிங்க. அதுல ஒரு மிக முக்கியமான ஒரு காரியம் இருக்கு. ராஜா இந்த உடன்படிக்கையின் புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறபடியே உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பஸ்காவை ஆசாரியுங்கள். பாருங்க, இப்ப மறுபடியும் பஸ்காக்கு வந்துட்டாங்க. ஆமென். ஏன் பஸ்காக்கு மறுபடியும் திரும்ப வர வேண்டும் என்றால், நீங்க ஒரு காரியத்தை செய்கிறப்போ அந்த சாபத்திலிருந்து பாவத்திலிருந்து வெளியே வந்து பாவ அறிக்கை செய்து தேவனோடு உடன்படிக்கை செய்து நீங்கள் மீண்டுமாக தேவன் முதல் கொடுத்த பண்டிகை என்னது? முதல் பண்டிகை என்னது? மாதத்தின் முதல் பண்டிகை, வருஷத்தின் முதல் பண்டிகை என்னதுதான்? பஸ்கா பண்டிகை. ஆமென். இது உங்களுக்கு ஆபீப் மாதம், இது வருஷத்தின் முதல் நாள், முதல் பண்டிகைன்னு சொல்லி அங்க யாத்திராகமம் 12ஆம் அதிகாரத்துல சொன்ன அந்த முதல் பண்டிகை அது. கர்த்தருக்கு சித்தமானால் அந்த 7 பண்டிகைகள் இருக்கு. மொத்தம் 9 பண்டிகைன்னு சொல்றாங்க. ஆனா தேவன் சொன்னது மிக முக்கியமானது 7 பண்டிகை. வேதத்துல 7 பண்டிகைன்னு தான் அநேக இடங்கள்ல வருது. அது ஒவ்வொரு பண்டிகை அதற்கும் நமக்கும் என்ன? அந்த பண்டிகை ஏன் கொண்டாடப்பட்டது? இன்றைக்கு அந்த பண்டிகையை கொண்டாடுகிறோமா நம்ம? அப்ப அந்த பண்டிகைக்குள்ள ஒரு ரகசியம் அடங்கி இருக்கு. அப்ப இந்த பண்டிகை இன்றைக்கு நடந்துட்டு இருக்கா? இல்ல அந்த பண்டிகைக்குள்ள நம்ம இருக்கிறோமா? அந்த பண்டிகைக்கும் நமக்கும் என்ன தொடர்பு? வேதத்துக்கு என்ன தொடர்பு? ஏன் தேவன் அதை செய்ய வைத்தார் என்று நம்ம, அது ஒரு பெரிய சாப்டர். அதை நம்ம எடுக்க போகிறோம் விரைவில். அது மிக அவசியமானது. ஏன்னா சபைகளுக்கு நம்ம அநேக காரியங்களை வெறுமனே ஏதோ ஒரு செய்தி கொடுத்துட்டு போறதில்லை. வேதத்துல யாரிடத்துல போய் உட்கார்ந்தாலும் நீங்க மிக தெளிவாக பேச வேண்டும். ஆமென்.
மிக முக்கியமா அப்ப ஏன்னா இன்னைக்கு அநேகர் நம்மை குற்றப்படுத்த பார்ப்பாங்க. ஏன் அந்த காலத்துல இல்லையா, இந்த காலத்துல இல்லையா, அப்படி நடக்கலையா, இப்படி நடக்கலையா என்று சொல்லுவாங்க. அது ஏன் நடந்தது, எப்படி நடந்தது, மறுபடியும் என்ன ஆனது, இன்றைக்கு என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். அதனாலதான் நீங்க பார்த்தீங்கன்னா, தாவீது தேவனுக்கு உடைய இருதயத்திற்கு நல்ல மகனாக இருக்கிறார். ஆனா தாவீதுனுடைய மகன் சாலமோன் தேவாலயத்தை கட்டுறாரு. தேவனுக்கு அதுதான் பிரியமா இருந்தது. ஆனால் அதே சாலமோன் என்ன செய்து விட்டார்? அவர் மரிக்கிறதற்கு முன்பாக தேவன் 3 முறை சாலமோன் இடத்துல போய் எச்சரிக்கிறார். நீ தவறு செய்யாத, நீ தவறு செய்கிறாய். நீ அதிலிருந்து திருத்திக் கொள்ளு தேவன் 3 முறை எச்சரிக்கிற பொழுதும் சாலமோன் கீழ்ப்படியாமல் இங்கே நீங்க பார்த்த இதெல்லா காரியத்தை சாலமோன் அனுமதிக்கிறார். பிறகு சாலமோனுக்கு பிறகு வந்த எசேக்கியா அதை செய்யாம, எசேக்கியா சரியா இருக்கிறான். ஆனாலும் அவனுடைய பிள்ளை அடுத்தது அவனுக்கு அதுக்கு அடுத்து வந்த பிள்ளை அந்த தவறை செய்கிறான். ஆனால் அதற்கு அடுத்த வந்த பிள்ளை அவன் அந்த தவறை செய்யாம இப்ப நம்ம வாசித்த இந்த ஏசியா எல்லாவற்றையும் சரி செய்கிறான். ஆனால் அதற்கு பிறகு நீங்க பார்த்தீங்கன்னா, அவனுக்கு பிறகு நீங்க பார்த்தீங்கன்னா, அவனுடைய அடுத்த மகன் வர்றான். இவன் காலத்துல இந்த ஏசாயா சொன்னார் பார்த்தீங்களா, பாபிலோன் ராஜா வந்து உங்களை எல்லாம் அடிமைப்படுத்திடுவாரு, இங்க இருக்கிறது எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிடுவாங்க, நீங்க உங்க பையன் பிள்ளைங்க எல்லாமே போய் அடிமையா இருப்பேன்னு சொன்னது அதுக்கு பிறகு நடக்குது. நீங்க 24ஆம் அதிகாரத்துல பார்த்தீங்கன்னா, அவன் நாட்களிலே பாபிலோன் ராஜாவாகிய நெபுகாத் நேச்சார் அங்க உள்ள இறங்கி வர்றார். இப்பதான் நெபுகாத் நேச்சார் பிக்சருக்குள்ள வர்றார். நெபுகாத் நேச்சார் காலம் யாருது? தானியேல் காலம். இப்ப இவங்க எல்லாம் அடிமையாகிறதுக்கு ரெடி ஆயிட்டாங்க. நீங்க இதுக்கு பிறகு நீங்க வாசித்தீங்கன்னா, இந்த ராஜாக்கள் புஸ்தகத்துல நீங்க வாசித்தீங்கன்னா, அங்க இருக்கிற நீங்க இப்ப பாருங்க, இந்த 25ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிங்க. 4ஆம் மாதம் 9ஆம் தேதியிலே பஞ்சம் நகரத்திலே அதிகரித்து தேசத்தின் ஜனத்திற்கு ஆகாரம் இல்லாமல் போயிற்று. நகரத்தின் மதிலின் திறப்பு கண்டது. அப்பொழுது கல்தேயர் நகரத்தை சூழ்ந்திருக்கையில் யுத்த மனுஷர் எல்லாரும் ராத்திரி காலத்தில் ராஜாவுடைய தோட்டத்தின் வழியாய் 2 மதில்களுக்கு நடுவான வாசலாய் தப்பி அவர்களும் ராஜாவுமாய் சமான பூமியை நோக்கி ஓடி போனார்கள். அங்க ஒருத்தருமே இல்ல. ஏன்னா இதுக்கு முன்னாடி நீங்க பாத்தீங்கன்னா, அங்க வந்து எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிடுறாங்க. 24ல வாசிங்க. 24:13 வாசிங்க. 24:13 வாசிங்க. அங்கே இருந்து கர்த்தருடைய ஆலயத்தின் சகல பொக்கிஷங்களையும் பாருங்க, அங்க ஏசாயா சொன்னது இங்க நடக்குது. என்னது? ராஜா அந்த கர்த்தருடைய ஆலயத்துல வந்த சகல பொக்கிஷங்கள், அங்க பார்த்த பொன் வெள்ளி, அங்க இருக்கிற எல்லா விதமான அந்த மகத்துவமான காரியங்களை யாரை கொண்டு போறா? நெபுகாத் நேச்சார் எடுத்துட்டு போயிடுறாரு. அரண்மனையில எடுத்துக்கொண்டு போய் இஸ்ரவேலின் ராஜா சாலமோன் உண்டாக்கின பொன் பனிமுட்டுக்களையும் கர்த்தர் சொல்லி இருந்தபடியே எல்லாத்தையும் உடைத்து போட்டு, அது மட்டுமல்ல, எருசலேமில் அனைவரும் சகல பிரதானிகளும் பராக்கிரசாமிகள் 16,000 பேரையும் தச்சரையும் கொள்ளரையும் சிறைபிடித்து, அந்த தேசத்துல ஏழை ஜனங்கள் தான் இருந்தாங்களாம், வேற ஒருத்தருமே இல்லையாம். நான் ஏன் இதை சொல்லுகிறேன் என்றால், இன்றைக்கு மற்ற தேசங்கள் நம்முடைய தேசத்தை நோக்கி படையெடுக்குது. பாருங்க, இப்ப நேற்று ஒரு பெரிய பிரச்சனை நடந்துட்டு இருக்குது. யாரா இருக்கும்? ஆப்கானிஸ்தானுக்கும் பாகிஸ்தானுக்கும். இப்ப ஆப்கானிஸ்தானில இருந்து ஒரு மிகப்பெரிய படை பாகிஸ்தானை நோக்கி வந்துட்டு இருக்கு. இந்த பாகிஸ்தான்காரங்க நம்ம இந்தியாவுக்கு எத்தனை தொல்லை கொடுத்தாங்கன்னு உங்களுக்கு தெரியும். இப்போ பாகிஸ்தான் அழிக்கிறக்க அவன் உள்ள இறங்குறான். நீங்க இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா, இஸ்ரேல் தேசத்தை அழிக்கிறக்கு இந்த சீரியா, ஈரான், ஈராக் இவங்க ஒரு சைடு அட்டாக் பண்றாங்க. அதே மாதிரி நீங்க சைனாவை அழிக்கணும்னு சொல்லி அமெரிக்காவும் ரஷ்யாவும் ஒரு சைடு போராடிட்டு இருக்கு. இப்படி உலகத்துல ஒவ்வொரு நாடுகளும் இன்னொரு நாட்டை போய் என்ன செய்யணும்?
பிடிச்சு அங்க இருக்கிறதா. இப்ப இன்னைக்கு ட்ரம்ப் சொல்றாராமா, கவனமா கேளுங்க என்ன நடக்குதுன்னு பாருங்க. டிக்டாக்னு உங்களுக்கு ஒண்ணு தெரியும். டிக்டாக்ங்கிறது ஒரு சோசியல் மீடியா. ட்ரம்ப் கேட்கிறாரு, அந்த டிக்டாக்கை எனக்கு வித்து போடு, நான் உன்னை விட்டுறேன். புரியுதா உங்களுக்கு? அப்ப அது மூலமா என்னது, எனக்கு கோடிக்கணக்குல பணம் வந்துரு, நான் உன்னை கமெண்ட் இருக்க வைக்கிறேன், நான் உன்ற நாட்டுக்கு வரி கட்ட மாட்டேன், வரி போட மாட்டேங்கிறார். அதே மாதிரி இப்ப இவர் ஒரு காரியத்தை சொல்றார். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று, எல்லாமே என்னது அடிப்படை? பணம், பொருள், அல்லது அந்த பதவி ஆசை, அல்லது அவங்களுடைய காரியங்கள் அங்கே அடிமைப்படுத்தி அவர்களிடத்தில் இருக்கிற எல்லாத்தையும் புடுங்கிறது. இதுதான் இன்றைக்கும் எல்லா தேசங்களிலும் நடந்துட்டு இருக்கு. நீங்க அமெரிக்கா கடந்த 50 ஆண்டுகளுக்கு மேலாக ஈரான், ஈராக்கு, சவுதி இந்த நாடுகளை எல்லாம் அடிமைப்படுத்தி வச்சு அவங்களுக்கு ஒரு நாட்டுக்கு இன்னொரு நாட்டுக்கு அந்த இதெல்லாம் கொடுத்துட்டு இருந்தது. ஏன் கொடுத்துட்டு இருந்தாங்க? எல்லாமே பணம், பெட்ரோல் எடுக்கிறது, கோடிக்கணக்கில் பெட்ரோல் எடுத்து. இன்னைக்கு இந்த முழு உலகமும் எதை சுற்றி போய் கொண்டிருக்கிறது? ஒன்று அதிகாரம், இன்னொன்று பணம், இன்னொன்று பதவி, இன்னொன்று வழிபாடு. இப்ப நீங்க இந்த இந்தியாவில் எப்படி இத்தனை முஸ்லீம்கள் வந்தாங்க, கிறிஸ்தவர்கள் வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாமே இன்னொரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டுக்கு போகிறதுனால. அதுவும் ஒரு தேவனுடைய திட்டமாக இருக்கிறது. அதுவும் ஒரு தேவன் அனுமதிக்கிற காரியமாக இருக்கிறது. ஆனால் இவைகள் எல்லாம் ஏதோ ஒண்ணுக்காக போய்கொண்டிருக்கிறது. ஆனால் நம்முடைய ஜீவியமும் ஏதோ ஒண்ணுக்காக அல்லாதபடி தேவன் நம்மை ஒரு காரியத்திலிருந்து முன்குறிச்சிருக்கார். அப்ப தேவனுடைய படைப்பை நம்ம என்ன செய்யக்கூடாது? அதைத்தான் நீங்க வாசித்த எபேசியர்ல அங்கே சொல்லுது. காலங்கள் நிறைவேறும் பொழுது எப்படிங்க? வாசிங்க 9ஆம் வசனம். காலங்கள் நிறைவேறும் பொழுது விளங்கும்படி நியமத்தின்படி பரலோகத்தில் இருக்கிறவைகளும் பூலோகத்தில் இருக்கிற சகலமும் கிறிஸ்துவுக்குள் கூட்டப்பட வேண்டும். ஆமென். அப்ப இந்த பூமி முழுசும், இந்த பூமிக்கு கீழ் இருக்கிறதும் அங்கே பரலோகத்தில் இருக்கிறதும் எப்படி இன்றைக்கு பரலோகத்திலே தேவன் ஒருவர் மட்டுமே உட்கார்ந்து கொண்டு அந்த தேவனை தேவதூதர்கள் கனப்படுத்தி மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறார்களோ அதை போல இந்த பூமி முழுவதும் ஒரே தேவனா வரப்போகிறார். இன்றைக்கு இருக்கிற இத்தனை எல்லா பிரச்சனைகள், குழப்பங்கள் சீக்கிரம் தீர்ந்து போயிடும். இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஜாதி, ஒவ்வொரு மதம், ஒவ்வொரு இனம், ஒவ்வொரு மொழி, ஒவ்வொரு பாஷை, ஒவ்வொரு ராஜாக்கள், ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சு கொன்னுட்டு இருக்கிறாங்க. அதைத்தான் நீங்க ஏசாயால சொல்றாரு. வாசிங்க அந்த வசனத்தை, அது உங்களுக்கு புரியும். அதுதான் என்ன செய்ய போகிறார்? தேவன் கொண்டு வர போகிறார் விரைவில் இந்த பூமிக்கு. அப்ப அதுக்குத்தான் இன்றைக்கு இந்த பூமி என்ன செய்கிறது? தேவன் ஒரு சில காரியங்களை அனுமதிச்சு, இப்ப இந்த காரியம் எல்லாம் நடக்கலினா நம்ம இதை பற்றி ஒன்றுமே தெரியாது. நான் ஏதோ ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்றேன்னா நீங்க என்ன செய்வீங்க? அது நடக்கல, அது நடக்காம இருந்திருந்தா இவர் ஏதோ உளறிட்டு இருக்காரு அப்படிம்பாங்க. அப்ப நம்ம சரியான நிகழ்வுகளோடு பொருத்தி சொல்றப்போ, ஆமா அதுக்கு இது கரெக்டா தான் அது மேட்ச் ஆகுது, இதுக்குதான் அது சொல்லப்பட்டிருக்கிறது, இதுக்குத்தான் அது நடந்து கொண்டிருக்கிறது என்று நம்ம அறிஞ்சு கொள்ள முடியும். நீங்க வாசித்தீங்கன்னா 66ஆம் அதிகாரத்துல வாசிங்க, அங்க சொல்றாரு பாருங்க. இல்ல 66 விட 65 வாசிங்க. 65ல 17 இருந்து வாசிங்க. இல்ல 16ல இருந்து வாசிக்கலாம். அதனாலே பூமியிலே தன்னை ஆசீர்வதிக்கிறவன் சத்திய தேவனுக்குள் தன்னை ஆசீர்வதிப்பான். பூமியிலே ஆணையிடுகிறவன் சத்திய தேவன் பேரில் ஆணையிடுவான். முந்தின இடுக்கண்கள் மறக்கப்பட்டு. பாருங்க, இங்க தேவன் என்ன செய்கிறாராமா? ஒரு காரியத்தை செய்ய போகிறாரு. அதனால இனிமேல் பூமியிலே ஒருவரை ஒருவர் ஆசீர்வதிக்கிறாங்கல்ல, அந்த ஆசீர்வாதம் அது சத்தியமுள்ள தேவனுக்குள்ளான ஒரு ஆசீர்வாதமா இருக்கும். ஏன் அப்படின்னா, முந்தின இடுக்கண்கள் மறைக்கப்பட்டு அவைகள் தேவனுக்கு முன்பாக நீ அது நிக்காதுங்கிறார். அது மட்டுமல்ல, அடுத்து சொல்றாரு பாருங்க, இதோ நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும்
சிருஷ்டிக்க போகிறேன், முந்தினவைகள் இனி நினைக்கப்படுவதில்லை, மனதிலே தோன்றுவதும் இல்லை. அப்ப தேவன் நமக்காக ஒரு புதிய பூமியை கொண்டு வர்றப்போ, நம்ம அங்க போறப்போ நமக்கு இங்க என்ன நடந்தது இது எதுவுமே தெரியாது. முற்றிலும் தேவன் நம்முடைய சிந்தனையிலிருந்து எடுத்து போடுவார். அது மட்டுமல்ல, அங்க அவர் சொல்றாரு பாருங்க, அங்கே வாசிங்க 20ஆம் வசனத்தை. பாருங்க, அவங்க பிறந்த உடனே செத்து போற குழந்தை, இல்லாட்டி வயிற்றுல இருக்கிறப்ப குழந்தை 3 மாசத்துலயே இறந்துருச்சு, 6 மாசத்துல இறந்துருச்சு, பிறக்கவே இல்லை, இப்படி எல்லாமே இருக்காது. அடுத்தது, தன் நாட்கள் பூரணமாகாத கிழவனும் உண்டார். ஐயோ 40 வயசுல இறந்துட்டாரு, 20 வயசுல இறந்துட்டாரு, 60 வயசுல இறந்துட்டாருன்னு இல்ல. அங்க என்ன கிடையாதாமா, அங்கே மரணமே இருக்கா. அது மட்டும் இல்ல, அங்க பாவியே இருக்க மாட்டான். ஆமென். அது மட்டும் இல்ல, அவர் சொல்றாரு பாடுங்க, வீடுகளை கட்டி அவைகளில் குடியிருப்பார்கள், திராட்சைரசத்தை நட்டி அவைகளை கனிகளை புசிப்பார்கள். இப்ப இன்னைக்கு என்ன நடந்துட்டு இருக்குது, நம்ம வீடு கட்டுறோம், இன்னொரு 50 வருஷம் கழிச்சு இந்த இடத்துல நம்ம இருப்போம்ட்டு யாராவதுக்கு நம்பிக்கை இருக்கா? நம்முடைய பையனோ நம்முடைய பேர குழந்தைகளோ அந்த குழந்தைகளோட குழந்தைகளோ இங்க இருப்பாங்களா? இல்ல. நீங்க எல்லா சந்ததியும் எடுத்து பாருங்க, எவ்வளவு பெரிய ராஜா பரம்பரையா இருந்தாலும் சரி, அல்லது எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் 4வது தலைமுறையில அந்த சந்ததியே அந்த இடத்துல இருக்காது. அப்படியே மைக்ரேட் ஆகி ஒரு இடத்த விட்டு இடத்துல போயிட்டே இருப்பாங்க. சொல்லுவாங்கல்ல, எங்க தாத்தா அந்த ஊர்ல பிறந்தாரு, எங்க தாத்தாவோட தாத்தா அதுக்கு முன்னாடி இங்க இடத்துல இருந்தாருப்பாங்க. அதுதான் இன்னைக்கு ஓடிட்டு இருக்கிறது. அது இந்த பூமியில இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. ஆனா அங்க சொல்றாரு, அவர்கள் கட்டுகிறதும் வேறொருவர் குடியிருக்கிறதும், அவர்கள் நட்டுகிறதும் வேறொருவர் புசிக்கிறதும் அந்த விருட்சத்தின் நாட்களைப் போல என் ஜனத்தில் இல்ல. அவர்கள் அவர்களுடைய இடத்துல அவங்க அப்படியே தான் இருப்பாங்க. ஆமென். என்னன்னைக்கும் அவங்களே இருந்து அவங்களே அதை புசித்து அவர்களே சந்தோஷமா இருப்பார்கள். அது மட்டுமல்ல, விருதாவாக உழைப்பதில்லை. இப்ப நம்ம பாடுபடுறதை எவனோர்த்தன் சம்பாரிச்சிட்டு இருப்பான், எவனோர்த்தன் அந்த நன்மையை அனுபவிப்பான். அப்படி அல்ல. அது மட்டும் இல்ல, துன்பம் உண்டாக பிள்ளைகளை பெறுவதும் இல்லை. குழந்தையை பெத்துட்டா, ஐயோ இவன் பிறந்துதான் என் குடும்பத்துக்கு சாபம், இவன் பிறந்துதான் எங்க வீட்டுல மரணம் வந்தது, இவன் பிறந்துதான் எங்களுக்கு வறுமை வந்தது. இன்னைக்கு எத்தனையோ பேர் சொல்லிட்டு இருப்பான். இங்க சொல்லுது, துன்பம் உண்டாக பிள்ளை பெறுவதில்லை, அவர்களோடு கூட அவர்கள் சந்தானமும் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படும். ஆமென். இன்னொன்னு சொல்றார், அவர்கள் கூப்பிடும் முன்னே நான் உத்தரவு சொல்வேன், அவர்கள் பேசும் போதே நான் கேட்பேன். ஆமென். அதை எல்லாத்த விட இன்னொரு முக்கியமானது ஒன்று சொல்றார். இன்னைக்கு ஒரு சிங்கமோ புலியோ கரடியோ யானையோ நம்ம இடத்துல வந்தா எல்லாம் அலறி அடிச்சு ஓடிடுவோம். ஏன்னா விலங்குகளை கண்டா மனுஷனுக்கு பயம், மனுஷனை கண்டா விலங்குகளுக்கு பயம். இங்க வேதம் சொல்லுது, ஓனாயும் ஆடும் ஒன்னா மேயும், சிங்கமும் மாட்டை போல புல்லை தின்னும், அந்த பரிசுத்த பர்வதம் எங்கும் தீங்கு இல்லை. ஆமென். ஒரு சில சிங்கங்கள் ஒரு சில விலங்குகளை பார்த்தீங்கன்னா அதை வளர்த்துறவங்க மேல அவ்வளவு பாசமா இருக்கும், மற்றவங்க நெருங்க முடியாது, ஆனா அதை வளர்த்துறவங்க அது மேல அது பாசமா இருக்கும். அதே போல அவைகள் எல்லாமே நம்ம மேல என்னவாயிரும், அன்பு செலுத்த வந்துடும். ஏன்னா அதுக்குள்ள இருக்கிற அந்த வெறி இருக்காது. இன்னைக்கு ஒரு சில மனுஷனை ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்தா வெறி வரும், ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்தா சண்டை போடணுங்கிற அந்த எண்ணம் வரும். அது எல்லாம் இந்த பூமியில் இருக்கிற பொல்லாத காரியங்கள். இவைகளை எல்லாம் தேவன் அழித்து போட விரும்புகிறார். ஆமென். அதுதான் நீங்க 66:18 சொல்றாரு பாருங்க, நான் அவர்கள் கிரியையிலே அவர் நினைவுகளையும் அறிந்திருக்கிறேன், நான் சகல ஜாதியாரையும் பாஷைக்காரையும் ஒன்று கூடி வரும், அவர்கள் வந்து என் மகிமையை காண்பார்கள். ஆமென். அப்போ தேவன் நமக்காக ஒரு காரியத்தை செய்ய விரும்புகிறாரு. அந்த காரியத்திற்குள்ளாக நாம் செல்ல இந்த பூமியிலே தேவன் நமக்கு இந்த பாவம் என்கிற இந்த தண்டனையிலிருந்து, மரணம் என்கிற தண்டனையிலிருந்து நமக்கு மீட்பை கொடுத்திருக்கிறாரு. அந்த மீட்பை நாம் வீணும் விரைவுமாக இல்லாதபடி அதை நாம் அடக்கி கொண்டு, அல்லது அது ஏதோ ஒருக்காக சொல்லப்பட்டது, ஏதோ ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் சொல்லுவாங்க, ஐயோ இது செய்யாத அது செய்யாத, இது பண்ணாத அது பண்ணாதேன்னு சொல்லுது, அது என்ன சரியா
திங்க் பண்ண விட மாட்டேங்குது, அல்லது என்னை சரியா ஒரு ஆக்டிவேஷன் பண்ண விட மாட்டேங்குது இன்னைக்கு அநேகர் புலம்பிக் கொண்டிருக்கிறாங்க. அது அப்படி அல்ல. அது மனுஷனுடைய யோசனைகள், மனுஷனுடைய சிந்தைகள். நம்மை தேவன் உண்டாக்குனது நம்ம எல்லாவற்றையும் அனுபவிக்கத்தான். ஆனால் அதற்கு ஒரு சரியான முறைப்படி அதை அனுபவிக்க வேண்டும். அதை சரியான முறைப்படி நீங்க அதை செய்ய வேண்டும். அது எல்லாவற்றையும் மீறி செய்கிற பொழுதுதான் அங்கே என்ன வருகிறது? மரணம் ஏற்படுகிறது, அங்கே பிரச்சனைகள் ஏற்படுகிறது. அப்ப இவைகளில் இருந்து தேவன் என்ன செய்ய விரும்புகிறாராமா? அதைத்தான் நீங்க வாசித்த வசனத்துல, ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆன பொழுது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்தாவியிலே முத்தரிக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஆமென். அப்ப தேவன் நமக்கு என்ன செய்ய விரும்புகிறார்? அவரோடு கூட எல்லாவற்றையும் அனுபவிக்க, அவரோடு கூட நாம் எல்லா சந்தோஷத்திலும் சமாதானத்திலும் நிரம்ப தேவன் விரும்புகிறார். அதனாலதான் பாருங்க, கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாய் நம்மை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடு கூட உட்கார செய்தார். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானவைகள் அல்ல, இது தேவனுடைய ஈவு. ஆமென். அது மட்டுமல்ல, நற்கிரியைகளை செய்ய, எதை செய்ய? நற்கிரியைகளை செய்ய கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாய் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாய் இருக்கிறோம். ஆமென். தேவன் நம்மை ஒரு நல்ல கிரியைகளை செய்து, நல்லதை செய்து, ஒருவரில் ஒருவர் அன்பு கூர்ந்து, ஒருவருக்காய் ஒருவர் ஜெபித்து, ஒருவருடைய பாரத்தை ஒருவர் சுமந்து, மற்றவர்களையும் தேவனை அறிகிற அறிவை சொல்ல தேவன் நம்மை அழைச்சிருக்கிறார். ஆமென். இன்றைக்கு இந்த உலகத்திலே நடக்கிற காரியங்கள் எதுவும் தேவனுக்கு பிரியமில்லை. தேவனுக்கு பிரியமானதை செய்ய நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். அப்ப தேவனுக்கு பிரியமானதை நாமும் செய்து, மற்றவர்களுக்கும் தேவனுக்கு எது பிரியமோ அதை செய்யும்படியாக சொல்வதுதான் தேவனுடைய பிள்ளைகளுடைய கடமை. ஆமென். இது ஏதோ இன்னொரு இதுக்குள்ள கொண்டு போகிறது அல்ல. மனிதனை மனிதனாக தேவன் எப்படி படைத்தாரோ அந்த பழைய நிலைமைக்கு கொண்டு வருகிறது. ஆமென். மனிதனை தேவன் ஒரு நல்ல காரியத்திற்காக, ஒரு நல்ல நோக்கத்திற்காக படைத்தார். ஆனால் மனிதன் தன்னுடைய சுயத்தினாலே எல்லாவற்றையும் இழந்து, தன்னுடைய அடையாளத்தை இழந்து, தனக்கு கொடுக்கப்பட்ட அந்த தேவனுடைய அந்த வல்லமையை இழந்து இன்றைக்கு அவன் நிராயுதபாணியாக ஒரு நிர்வாணியாக இன்றைக்கு கலந்து கொண்டிருக்கிறான். ஆகவே தேவன் நமக்கு அந்த நிர்வாணி அல்ல, நீ நிர்வாணி அல்ல, நீ தேவனாலே உடையுடுத்தப்பட வேண்டும். தேவன் நமக்கு அந்த பரிசுத்த உடையை கொடுத்திருக்கிறார், உண்மையின் உடையை கொடுத்திருக்கிறார், சத்தியத்தை கொடுத்திருக்கிறார். அதை நம்ம செய்ய நாம் கற்றுக்கொள்ளவே தேவன் சமூகத்திலே வந்து தேவனுடைய வார்த்தையை தியானித்துக் கொண்டிருக்கிறோம். கர்த்தர் தொடர்ந்து நமக்கு இன்னும் அதிக காரியங்களை, அநேக ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள கிருபை தருவாராக. தேவன் கரத்திலே ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவனே, அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமும் ஆனவரே, உண்மையுள்ளவரே, நன்மை செய்கிறவரே, இந்த நல்ல நேரத்திலே உடைய சத்திய வார்த்தையை வாசிக்கவும் தியானிக்கவும், இதிலே சொல்லப்பட்ட மகத்துவமான காரியங்களை அறிந்து கொள்ள தேவன் எங்கள் மேல் இரக்கம் பாராட்டினக்காய் நன்றி. இந்த நேரத்திலே வாசித்து தியானித்த வார்த்தையின் மூலமா கர்த்தர் இன்னும் மகத்துவமான காரியங்களை, மகிமையான காரியங்களை புரிந்து கொள்ள கிருபையத்தார். நீர் எந்த நோக்கத்திற்காய் எங்களை பிரித்தெடுத்தீரோ அந்த ரட்சிப்பின் பாதையிலே, நீதியின் பாதையிலே, புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றவர்களாய், முன்குறிக்கப்பட்டவர்களாய், தெரிந்தெடுத்துக் கொள்ளப்பட்டவர்களாக உமக்கென்று இந்த பூமியிலே வாழ கிருபையத்தார். இந்த உலகத்திலே காணப்படுகிற எல்லா அசுத்தங்கள், அருவருப்புகள், உலக வழிபாடுகள், உலக காரியங்களை வெறுத்து, ஆண்டவரே அது உமக்கு பிரியமில்லாத காரியம், நீர் அருவருக்கிற காரியம், நீர் செய்ய ஆண்டவரே அதை சொல்லாத காரியமாக இருக்கிறது கர்த்தாவே. நாங்கள் மீறி பாவத்திற்குள்ளாய், மரணத்திற்குள்ளாய் போகாதபடி உமக்கு எது பிரியமோ அதை செய்ய எங்களுக்கு இரக்கம் பாராட்டு. தொடர்ந்து உம்முடைய வார்த்தையின்படி ஜீவிக்க, உம்மை ஒருவரையே நாங்கள் ஆராதிக்க, கனப்படுத்த தேவ தயவை தார். தொடர்ந்து உம்முடைய இரக்கம் எங்களுக்கு கிடைக்க வேண்டுமா? இந்த செய்தியை கேட்ட உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதி. இது அந்த வருஷத்தை நன்மையால் முடிசூட்டுவதற்காய் நன்றி.
வருகிற புதிய வருஷமானது எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு ஆசீர்வாத வருஷமாய், நன்மையின் வருஷமாய், கிருபையின் வருஷமாய் எங்கள் ஒவ்வொருவரையும் இன்னும் அதிகமாய் தகுதிப்படுத்தலாம். புதிய ஆத்துமாக்களுக்காக, புதிய ஊழியங்களுக்காக, புதிய காரியங்களுக்காக ஜெபிக்கிறவர்களாக எங்களை நீர் மாற்றி வழிநடத்த வேண்டுமாய், எங்கள் ஒவ்வொருவரையும் பலப்படுத்த வேண்டுமாய், இதில் பங்கு கொண்ட ஒவ்வொருவரையும் கர்த்தர் பெயர் பெயராய் நீர் ஆசீர்வதி. வர தடப்பட்ட பிள்ளைகளை கண்ணோக்கிப்பார். இன்னும் அநேகர் உம்மிடத்திலே வர தேவ இரக்கம் கிடைக்கட்டும். உம்முடைய நாம் ஒன்று மாத்திரம் மகிமைப்படட்டும். எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் உம்முடைய பரிசுத்த நாமத்திலே ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா. கர்த்தரை ஸ்தோத்திரம். கர்த்தர் தாம் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. எங்களுக்காக, எங்களுடைய குடும்பத்திற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஒவ்வொருவருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless.